கையை நீட்டி மனைவியை அடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். அது என் உரிமைன்னு சிலவர் நினைக்கிறான். அடிக்கிறது அப்புறம் அடி வாங்குவான், அது வேற விஷயம். ஆமா, ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னா பார்த்தீங்களா? எத்தனை நாள் வாங்குவா அடி? எத்தனை நாள் வாங்குவா? அடிக்கிறது என் உரிமைன்னு சில பேர் நினைக்கிறான். அடிக்காம பூ போல வச்சுக்கணும். தன்னையே நம்பி கழுத்தை நீட்டி தாலி வாங்கிட்டு வந்த மனைவி கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். நான் ஏழையா போயிட்டேன், நான் தற்குறி பயலா போயிட்டேன், ஆனா என் பிள்ளைய தலையை அடமான வச்சாவது நல்லபடியா படிச்சு ஒரு என்ஜினியராவோ டாக்டராவோ ஆக்குவேன் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். எல்லாமே மனசு தான். நாம எடுக்கிற எல்லா தீர்மானங்களுக்கும் அடிப்படை மனசு. நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் அடிப்படை மனசு. அதனாலதான் அவை பிராட்டி வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நல்ல செல்வம் கிடைக்கும், மாமலரால் நோக்குண்டாம் அப்படின்னு. இந்த 3 கிடைக்கும்னு சொன்னதுல முதல்ல வாக்கு, 2வது நல்ல மனசு. நல்ல மனசு வேணும், நல்ல மனசு. இப்ப என் மனைவியாரோடு தான் வந்திருக்கிறேன் ஒரு துணைக்காக. அதனாலதான் துணைவின்னு பேர். உடல் நலம் இல்லாத போது மனைவியை ஆண்கள் கூட அழைத்து கொண்டு போக வேண்டும். கூட அழைத்து கொண்டு போனால் அவர்களால் முடிந்த அளவுக்கு அந்த நோயை அவர்கள் அதிகப்படுத்தினாலும் படுத்தலாம். என்ன வேண்டாத பேச்சா பேசினான்னு வைங்களேன், வந்த இடத்துல படுத்தலாம். பக்கத்துணையாக இருக்கவும் இருக்கலாம். 2 வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ சேலை எடுக்க போறாங்க பெண்கள். எவ்வளவு நேரம் செலவழிக்கிறது? இல்லை, அதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கலாம்? இப்போ நானோ பழனியப்பன் ஐயாவோ வேட்டி எடுக்க போனால் எவ்வளோ நேரம் செலவழிப்போம்? அதில் செலவழிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதில் டிசைன் இருக்கா, பூ இருக்கா, பார்டர் இருக்கா? ஒன்றும் கிடையாது, வெரைட்டி இல்லை. அது அடுக்கி வச்சிருக்கிறான். அது உள்ளே போனீங்கன்னா, எங்கள் திருநெல்வேலி ஊருக்கு வந்தீங்கன்னா, போத்தீஸுக்குள்ளே போனீங்கன்னா 5000 அப்படின்னு ஒரு பக்கம், அது 5000 செக்ஷன். 3500 அது ஒரு செக்ஷன், அது 2000 புடவை வச்சிருக்கான். 1500 550 இப்படி செக்ஷனா பிரிச்சு வச்சிருக்கான். எல்லா செக்ஷன்லயும் ஆள் நிக்குது, பெண்கள் நிக்கிறார்கள். ஆண்கள் எல்லாம் வாசல்லையே பெஞ்சு போட்டிருக்காங்க. அந்த பெண்களை கூட்டிட்டு வரான் பாருங்க, புடவை எடுக்கிறதுக்கு வரான் பாருங்க, அவன் பூரா குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த பெஞ்சில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க களைப்படையப்படாதுங்கிறதுக்காக அப்பப்போ சுண்டல், டீ, இளநீர் இதெல்லாம் கொடுக்குறான் போத்தீஸ். அது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். ஏன் அப்படி ஆண்களை அவன் பராமரிக்கிறான் அப்படின்னு சொன்னா, சேலை எடுக்கிறதுக்கு உள்ள போன பெண்கள் வர்றதுக்கு அது வரைக்கும் அவன் இருந்தான்னா கடவுள் புண்ணியம். உள்ள போய் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் அந்த அதான் அந்த திக் பிரவுன். அந்த 3வது அதுல என்னாச்சு, அந்த 2க்கு அடுத்து 3வது. அவனுக்கு தெரியாத 2க்கு அடுத்து 3வதுன்னு. அந்த எல்லோ கலர் பார்டர் எடுங்க. அங்க பார்க்கிற போது நல்லா இருந்தது, இங்க பார்க்கல நல்லா இல்லையே. அதுக்கு அவன் என்ன செய்வான்? அதுல கூட 2 பெண்களை கூட்டிட்டு போயிருப்பா, செலக்ட் பண்றதுக்கு அசிஸ்டன்ஸ். கூட 2 பேரை கூட்டிட்டு போயிருப்பா. அவ சொல்லுவா, பூ பெருசா இருக்குடி. இப்ப பாருங்க, நல்ல மனசு. ஏய், இந்த சேலையில பூ பெருசு பெருசா இருக்கு, வாங்காத. ஏன்னா நீ ஏற்கனவே குண்டா இருக்க. பெரிய பூ வச்ச சேலையை கட்டணும்னா இன்னும் குண்டா காட்ட முடியும். அவ குண்டா இருக்கான்னு சொல்றதுல அவளுக்கு ஒரு திருப்தி. புரியுதுங்களா?
கேட்டாங்களா யாராவது? ஏமா உனக்கு வேணாமா பெரிய பூ போட்ட சேலை உனக்கு நல்லா இருக்காதுமா அப்படி சொல்லிட்டு விட வேண்டியதான். நீ குண்டா இருக்குன்னு 10 பேர் முன்னாடி வச்சு சொல்லணும். அவளுக்கு அந்த சேலை எடுக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். சை குண்டா இருக்குமே, அங்கடி இங்கடி 4 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்து கடைசி என்ன ஆகும் தெரியுமா? அவனும் ஒரு மனுஷன் தானே, அங்க சேல்ஸ்மேனு, அவன் கை நோகும்ல, அந்த சிந்தனையே வராதா? அவன் என்ன மெஷினா? அவன் ஒரு மனுஷன் தானே. 3.5 மணி நேரம் கழிச்சு ஒரு 3 சேலையை எடுத்து வச்சுட்டு வச்சிருங்க, இன்னும் 2 கடை பார்த்துட்டு வரோம். அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அவன் கோபப்படாம இருக்கிறான்னா அதுக்கு காரணம் அந்த கோபப்படாம இருக்கிறதுக்கு சேர்த்து தான் அவனுக்கு சம்பளம். நம்ம சென்னை சில்க்ஸ் போனாலும் அப்படிதான், அங்க தேடி இங்க தேடி. பக்கத்தில் நிக்கிற அக்கா சொல்லுவா, நம்ம ஏரியாலேயே எவள்கிட்டையும் இந்த மாதிரி டிசைன்ல புடவை இல்லடி, தைரியமா எடு. எப்படி எதுல திருப்தி? இவங்க எடுக்கிற சேலை டிசைனு அந்த ஏரியால அம்மாப்பேட்டையில யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. அம்மாப்பேட்டை ஏரியால யார்கிட்டையும் இந்த டிசைன் இல்லடி, தைரியமா எடு, உனக்கு தாண்டி எல்லாம் நல்லா அமையுது. எடுத்தாச்சு. இது யார்கிட்ட இந்த டிசைன் இல்லைன்னு எடுத்துட்டு வந்து தீபாவளி அன்னைக்கோ பொங்கல் அன்னைக்கோ கட்டிக்கிட்டு பொங்கல் வைக்கிறா. வெளியில வந்து ஒரு காய்கறி விற்கிற பாட்டி வர்றா, ஏமா காய் வேணுமான்னு கேட்குறா. வெளியில வந்து பார்த்தா அதே டிசைன்ல அந்த கிழவி கட்டியிருக்கா. என்ன சொன்னா, இந்த டிசைன் இந்த அம்மாப்பேட்டையில் எவள்கிட்டையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு காய் விற்கிற கிளை வந்து உடனே இவளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி வருது. சார் யார்கிட்டையும் இந்த டிசைன் இருக்காதுன்னு நினைச்சோம், இந்த டிசைன் காய் விற்கிற கிளவிட்ட இருக்க. இது மனம் தளர்வதற்கான ஒரு காரணமா? இது மனம் தளர்வதற்கான, ஆனா மனம் தளர்கிறார்கள். நல்ல மனம் அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம். நல்ல மனசு. இந்த தலைப்பு நம்ம எங்க இருந்து எடுத்தோம் தெரியுமா பெரியவர்களே? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? இந்த தலைப்பு மனசை பார்த்துக்க நல்லபடி யாருடைய வரின்னு ஞாபகம் இருக்கா? கவியரசு கண்ணதாசனோட வரி. ஒரு சினிமா பாட்டு சார் இது. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. இது வந்து சாதாரண சினிமா பாட்டுன்னு இதை நீங்க ஒதுக்கிட முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம் அந்த 4 வரிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி. என்ன வார்த்தை சார், என்ன கவிதை சார். சினிமா பாட்டில் கவிதை சார். அதனாலதான் அவர் கவி அரசு. இப்ப வர்ற பாட்டுலாம் என்னென்ன விளங்க மாட்டேங்குது. என்னென்ன ஒரு காலத்தில் ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸா இருந்தது, நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. அது விஜய் ஆண்டனிங்கிறவரு அதை போட்டார், மியூசிக் போட்டார். அந்த பாட்டு வந்து நானும் கேட்டேன், நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்கன்னு. சரி, அடுத்த வரி என்னடா பாடுவாங்கன்னு உன்னிப்பா கேட்குறேன். நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. 4 வரி அதே பாடுறான் சார். நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. என் பேரன் ஒருத்தன் இருக்கான் சார், 12 வயசு பையன். அந்த பாட்டு வந்த புதுசுல வால்யூம் அதிகமா வச்சு ஹை டெசிபல்ல வச்சு பட்டன்லாம் கலட்டி விட்டுட்டு சத்தம்னா 8 தெருவுக்கு கேட்கும். அந்த அளவுக்கு சத்தத்தை வச்சுக்கிட்டு நடு கூடத்தில் எங்க வீட்டில் நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. இந்த படத்தில் அப்படிதான் ஆடுறாங்களாம். நாக்க முக்க நாக்க முக்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா நமக்கு வயசாகி போச்சுன்னா இந்த சத்தம் கூட கூட கோவம் வரும் தெரியுமா? வயசாகி போயிருச்சுன்னா எதுக்கு கோபப்படுறோம்னே தெரியாமலே கோவப்படுவோம். எதுக்கு கோவப்படுறோம்னு தெரியாம கோவப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்? கிழவன் ஆயிட்டோம்னு அர்த்தம். இந்த சின்ன வயசு பையலுக்கு பாருங்க, எதுலையும் கோவமே வராது, லைட்டா எடுத்துக்குவாங்க, லைட்டா எடுத்துக்குவோம். எரிச்சலா இருந்தது. என்னடா இது, காது அடைக்கிற மாதிரி, சத்தத்தை குறைச்சு வைடா அப்படின்னு.
தாத்தா இந்த பாட்டெலாம் இப்படி கேட்டால் தான் தாத்தா எஃபெக்ட்னா. பட்டனபுரம் ஏண்டா கலட்டின, மோர் எஃபெக்ட் அதில் தான் இருக்கான். சத்தமாக கேட்டால் எஃபெக்ட், பட்டனை கழட்டி விட்டு இப்படி இப்படின்னா மோர் எஃபெக்ட் இருக்குது தாத்தா. இது ஒரு பாட்டுன்னு கேட்குறியடா, நீலாம் விளங்கவா போறேன்னு வாய், அதான் நல்ல வாக்கு இல்லை, இது துஷ்டத்தனமாக சொல்லிவிட்டேன். எப்பவுமே பெரியவர்களே, இங்கே இருக்க வயசில் மூத்த பெரியவர்களிடத்தில் சொல்கிறேன், எவ்வளவு கோபம் வந்தாலும் நம்ம பேர பிள்ளைகளை பேத்திகளை நீலாம் விளங்கவா போறேங்கிற வார்த்தையை தயவுசெய்து சொல்லிடாதீங்க. ஏன்னா நம்ம வயசில் மூத்தவங்க, ஒருவேளை நம்ம சொன்னது பலிச்சாலும் பலிச்சிரும். ஏன்னா நம்மளை இந்த வயசில் யாரு நீ விளங்கவா போறேன்னு யாரும் சொல்ல போறதில்ல. என்னை யாராவது சொல்லுவாங்களா நீ விளங்கவா போற அப்படின்னு? நான் சொல்லிடுவேன், இது வரைக்கும் விளங்குன விளக்கம் போதும் ஐயா, இது வரைக்கும் விளங்குனது போதும். நல்ல பிள்ளைகள் அப்படி தயவுசெய்து அந்த வார்த்தை அப்படி வரக்கூடாது. என்னம்மா அன்னைக்கு என் வாய்க்குள்ள சனி, நாக்கு நுனியில் சனி, விளங்கவா போற, என்ன தாத்தா இப்படி பேசுற? தாத்தா இப்போ உனக்கு சேலஞ்சு. அவன் 12 வயசு பையன் எனக்கு சொல்கிறான், நான் எம்ஏ எம்ஃபில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், 34 வருஷம் சர்வீஸ். அவன் சொல்கிறான், தாத்தா நீ சரியான ஆம்பளையா இருந்தா, என்னைய நீ சரியான ஆம்பளையா இருந்தா, நீ படிச்சு டிகிரி வாங்கினது உண்மைதான். அது எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ படிச்சுதான் டிகிரி வாங்கினது உண்மைனா, இப்ப இந்த பாட்டை நான் மறுபடியும் அதே வால்யூம்ல போடுறேன். நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா தேசிய கீதத்துக்கு நிக்கிற மாதிரி ஆடாம அசையாம நிக்கணும். எனக்கு கோவம் வந்துட்டு, எத்தனை மாணவர்களை நான் சமாளிச்சிருக்கேன், நீலாம் ஒரு கிள்ளுக்கிற, நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்சவைய நீ எனக்கு சவால் விடுற, பாப்போம்டா போடுறா, பாப்போம்டா, ஒரு அசைவு அசைஞ்சனா கேள்றா அப்படின்னு போட்டான் பாருங்க. நாக்கமுக்க சார் ஐயா பழனியப்பையா 2 நிமிஷம் தாயா ஸ்டெடியா நின்னேன். 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் கூட இருக்காது, 10-15 செகண்ட் தான். நாக்கமுக்க அப்படி நானே ஆட ஆரம்பிச்சிட்டேன். அவன் சொல்றான், சொன்னன்ல ஸ்டெடியா நிக்க முடியாதுன்னு சொன்னன்ல, வார்த்தையை நல்லா கவனிங்க, ஸ்டெடியா நிக்க முடியாதுன்னு சொன்னன்ல. ஸ்டெடியா நிக்க முடியாதவன் யாரு? யாரு? குடிகாரன். இங்க பாருங்க, நான் விளையாட்டா பேசுறதா நினைச்சிடாதீங்க. ஸ்டெடியா நிக்க முடியாதுன்னு சொன்னன்லங்கிறான் பேரன். பெரியவர்களே நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, ஸ்டெடியா நிக்க முடியாதவன் யாரு? குடிகாரன். குடிங்கிறது போதை தானே. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பாட்டை கேட்ட உடனே ஸ்டெடியா நிக்க முடியலைன்னா இந்த பாட்டு சாராயம் கொடுக்கிற போதையை கொடுக்கிறது என்று அர்த்தம். அது எப்படி இலக்கியமாகும்? அது எப்படி சார் நல்ல இலக்கியமாகும்? கேட்டு கிறுகிறுத்து போனேனேயடா, அந்த கிறுக்கில் உளறு மொழி பொறுப்பாயடா அப்படின்னா யாரு? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாரதியாரை பத்தி பாடுறார். பாட்டுக்கொரு புலவன், பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடொருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனேயடா, அந்த கிறுக்கில் உளறு மொழி பொறுப்பாயடானா. அந்த கிறுக்கு வேற, இந்த போதை வேற. அது இலக்கிய கிறுக்கு. டி.கே. சிதம்பரநாத முதலியார் ரசிகமணியுடைய பேரன் இறந்து போயிட்டான். அவருக்கு ரொம்ப அன்பு செலுத்தின ஒரு பேரன் இறந்து போயிட்டான். ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். வருத்தத்தில் இருக்க போஸ்ட் தபால் வருது. அந்த தபாலை பிரிச்சு படிக்கிறார். அந்த குழந்தை இறந்து போனதுக்காக இரங்கற்பா எழுதி அனுப்பிச்சிருக்கார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதியிருக்கிறது எது? உங்க பேர குழந்தை இறந்து போச்சே, அது அந்த குழந்தைக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன் அப்படின்னு இரங்கற்பா எழுதி அனுப்பிச்சிருக்கிறார். அந்த இரங்கற்பாவை டி.கே. சிதம்பரநாத முதலியார் வாசிக்கிறார். வாசிச்சுட்டு தலை நிமிர்ந்து சொல்றார்,
இப்படி ஒரு இலக்கிய கவிதை கிடைக்கும்னா இன்னும் 2 பேரன் கூட சாகலாமியா? என்ன மனசு சார்? இன்னும் 2 பேரன் கூட இந்த கவிதை கிடைக்கும்னா 2 பேரன் சாவலாமியான்னு. உண்மையல்ல, பேரன் சாவதில் அவருக்கு மகிழ்ச்சி அல்ல. ஆனா ஒரு சாவில் கூட இப்படி சாஸ்வதமான ஒரு இலக்கியம் கிடைக்கிறதே என்கிற சந்தோஷம், அதான் சார் இலக்கியம். நாக்க முக்க நாக்க கொலவெறி கொலவெறி கொலவெறி. இப்ப ரீசெண்டா நடக்கிற பிரச்சனை என்ன? இதெல்லாம் இந்த நாட்டில் பிரச்சனையாயா? அதை தினம் போடுறாயா டிவியில், தினம் அவர் பேட்டி, அவங்க அப்பா பேட்டி, அவங்க மாமா பேட்டி, அவங்க தாத்தா பேட்டி. இது என்ன, இது ஒரு பிரச்சனையா? நடிகர் சங்க தேர்தல் இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையா? ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனோட சின்ன எலெக்ஷன் அது. எத்தனை நாளாக டிவியில் போட்டு பேப்பரில் அவர் வந்தார், இவர் போனார், அங்கே கேம்பெயின் பண்ண போனாங்க, அங்கே வந்து இங்கே வந்து விஷாலை அடிச்சுட்டாங்க. அந்த ஓட்டு போடுற இடத்துல விஷால ஒரு அம்மா வந்து தாக்கிருச்சான். ரொம்ப முக்கியமா புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வர்றேன்னு? புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையா? நீதி நூல்களும் புராணங்களும் இதிகாசங்களும் பல்கி பெருகி நமக்கு வழிகாட்டிய ஒரு சமுதாய அமைப்பிலே இன்றைக்கு இப்படிப்பட்ட பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனா கவியரசு கண்ணதாசன் கோலோச்சிய காலத்திலே உலகம் 1000 சொல்லட்டு, அது அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் 1000 சொல்லும், உலகம் 1000 சொல்லும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். நானே இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து புறப்படுறேன். அங்க ஒரு அருமையான விடுதியில அறை போட்டு கொடுத்துருந்தாங்க. கிளம்புறேன். கிளம்பையில் எதிராப்புல ஒரு ரசிகர் வர்றார். ரொம்ப இந்த டிவில எல்லாம் வந்து அந்த ரசிகர்கள் தொந்தரவு பெரும் தொந்தரவா இருக்கும். சார் வணக்கம் சார், உன் பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. என்ன சார் கிளம்பிட்டீங்களா? கார்கிட்ட வந்து நிற்கிறேன். கிளம்பிட்டீங்களா? ஆமாம், சேலம் போகிறேன், மார்கழி பெருவிழா, ஐயா பழனியப்ப ஐயா கூப்பிட்டு. பார்த்து போங்க சார், இப்போலாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. நான் அவன்கிட்ட கேட்டேன், நான் இப்போ நல்லா போங்க சார், நல்லா பேசிட்டு வாங்க சார்னு சொல்லி தொலைச்சா அது பரவாயில்ல. பார்த்து போங்க சார், இப்போலாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. முந்தா நாள் கூட எங்கள் ஊரில் ஒரு ஸ்விஃப்ட் டிசைரா சார் உங்கள் காரு? முந்தா நாள் ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் தான் சார் தலைகீழாக கவுந்துருச்சு. பார்த்து போங்க சார். இப்போ நான் என்ன பண்ணுறது? அபசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேயே தங்கிட்டு பழனியப்ப ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒருத்தன் அபசகுணமாக சொல்லிட்டான், அதனால தயவுசெய்து இன்னைக்கு மட்டும் வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிக்கங்கன்னு சொல்லவா? நான் இப்போ சகுனத்தில் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் அப்படி தானே சொல்லுவேன். ஏன்னா புறப்படுற நேரத்தில் சொல்கிறேன், ஐயா உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. எனக்கு தெரியும், என் மனசு சுத்தமானது, என் மனசு கள்ளங்கபடம் இல்லாதது. நான் யாருக்கும் இதுவரைக்கும் அறிந்து எந்த தீமையும் செய்ததில்லை. இறைவன் என்னோடு இருப்பான் என்று நான் எனக்கு நானே நீதி வழங்கி கொண்டு புறப்பட்டு வரணும். மனிதன் எதையோ பேசட்டுமே, யார் என்ன வேணாலும், நம்மளை பத்தி என்ன வேணாலும் பேசட்டும். அவன் அப்படி சொல்லிட்டானே, இவன் இப்படி சொல்லிட்டானே, அந்த அக்கா இப்படி பேசிருச்சே, என் மருமக மதிக்க மாட்டேங்கிறாளே, என் மகன் அடங்க மாட்டேங்கிறானே. இப்போ நான் காலேஜில் வாத்தியாரா ப்ரொஃபஸராக இருந்தபோது எங்கள் பிரின்சிபல் அடிக்கடி கூப்பிட்டு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் பாரு. அவர் மேத்ஸ் ப்ரொஃபஸர், அவர் இங்கிலீஷ் பாடம் எப்படி நடத்தணும்னு எனக்கு சொல்லுவார். இந்த கவிதையை ப்ரொஃபஸர் எப்படி நடத்தணும்னா, இப்போ நான் கணக்கு எப்படி நடத்துறதுன்னு அவர்கிட்ட சொல்றதா? என்ன சொல்லிட்டு போறாரு? மனிதன் எதையோ பேசட்டுமே, ஓ மனசை பார்த்துக்க நல்லபடி. இந்த மனசை நல்லபடியா பார்த்துக்கிட்டோம்னா யாரு என்ன சொன்னாலும் நமக்கு எந்த வருத்தமோ வேசடையோ வேதனையோ வராது. இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை படித்தவர்கள் மத்தியில் புழங்குறது. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல டிப்ரெஷன். இன்னைக்கு ரொம்ப பரவலா இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? டிப்ரெஷன். டிப்ரெஷன் என்ன? மன தளர்ச்சி. எதுக்குனாலும் மனம் தளர்ந்துடுறான். மனம் தளர்ந்தாச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் தான், தற்கொலை தான்.
அந்த டிப்ரெஷனுக்கு கவுன்சிலிங் போறான். ஒரு மனோ தத்துவ டாக்டர் ஒருத்தர் இருப்பார், மனஇயல் நிபுணர், அவர்கிட்ட போவோம். அவரே மனைவிக்கு பயந்து தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட போய் இவன் கேட்பான், என் மனைவி என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா சார், அதுக்கு என்ன சார், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவ சரியா வருவா சார்? உடனே அவர் சொல்லுவார், என் மனைவியை கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. அப்படின்னா கணவனை எப்படி இல் ட்ரீட் பண்ணலாம்னு அவ ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் சரியில்லை, இல் ட்ரீட்மெண்ட். நம்ம கண்ணதாசன் சொல்லி கொடுத்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? நீ மனஇயல் நிபுணர்கிட்ட எல்லாம் யாரும் போக வேண்டாம் ஐயா, ஓ மனச நீ நல்லபடியா பார்த்துக்கோ. இன்னைக்கு நமக்கு ஏன் டிப்ரெஷன் வருது தெரியுமா பெரியோர்களே? இன்னைக்கு ஏன் நம்ம மனசு விரக்தி ஆறுது, நம்ம மனசு தளர்ந்து போறது தெரியுமா? 4 காரணம் நான் சொல்றேன். 4 காரணம் இருக்கு. 1, இறைவன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கிறான், அந்த வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழ்றதே கிடையாது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கான் சார், எனக்குன்னு ஒரு தறி நெசவு நெய்யக்கூடிய தாயின் தகப்புன்னு எனக்கு வாய்த்தார்கள். எங்க அப்பா தறியில இறங்கி நெய்தார்னு சொன்னா எங்க அம்மா தார் சுத்திட்டு இருப்பாங்க. எங்க வீடு சாணி தரை மெழுகிய மணல் தரை, சாணி வச்சு மாட்டுச்சாணம் வைத்து மெழுகிய வீடு. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எங்க வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஓட்டு வீடு, ஓட்டு சாப்பு, பல்லி தேளு பாம்பெல்லாம் உள்ள விழும். அந்த வீட்டில் தான் வளர்ந்தேன். அது இறைவன் எனக்கு விதித்த விதி. அது அந்த சூழ்நிலையில நான் எப்படி திருப்தியாக இருப்பது என்று முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, விதிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில எங்க அப்பா என்னை படிக்க வச்சார். பெரியோர்களே, ஒரு தறி நெசவுக்காரர் என்னை MA படிக்க வச்சார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்னு யோசிங்க. சாதாரணமா படிக்க வைக்க முடியுமா? ஒரு தறி நெசவுக்காரருக்கு என்ன சம்பளம் இருக்கும்? அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 50 தறியாக்கி 100 தறியாக்கி மாஸ்டர் வீவர் ஆனார். அது வேற விஷயம். ஆரம்ப காலத்தில் MA படிக்க வச்சார். அப்ப MA படிக்க வச்சார்னா அது எனக்கு விதிக்கப்பட்ட விதி. சந்தோஷமா அந்த சூழல்ல இருக்கணும். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை திருப்தியா, நிறைவா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா வாழணும். நாம் என்ன பண்றோம் தெரியுமா? நம்மில் 95% மக்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கென்று வாய்த்த வாழ்க்கையை வாழ்வதே கிடையாது. அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அது மாதிரி வாழணும்னு முயற்சி செய்யறது. அதுதான் நம்பர் 1 காரணம். 1 அதுதான் நம்ம மனசு. என்ன நடக்குமா? அது அடுத்தவன் வாழ்க்கையை நான் வாழ முயற்சி செஞ்சா அது நடக்குமா? சினிமாவில் நடிக்கிற தல அஜித் குமார் செக்கச்சவேர்னு இருக்கார், நான் கண்ணங்கரேர்னு இருக்கேன். வேணா அதை விடுங்க. MG ராமச்சந்திரன் செக்கச்சவேர்னு இருந்தார், M ராமச்சந்திரன் கண்ணங்கரேர்னு இருக்கேன். இது விதி. இதுக்காக நான் என் உடம்பை வெள்ளையாக்க போறேன் அப்படின்னா தோலைத்தான் உரிக்கணும். இது எனக்கு விதிக்கப்பட்ட விதி. நான் என் வாழ்க்கையை, எனக்கு ஆண்டவன் வழங்கி இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்வேன் என்கிற முயற்சியில் இன்றைக்கு பல பேர் ஈடுபடுவதில்லை. எல்லாரும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். இது ஒரு காரணம். மனசை நல்லபடியா பார்த்துக்கிட்டோம்னா, மனசை தெளிவா வச்சுக்கிட்டோம்னா இந்த ஆசை வராது. அடுத்தவங்க வாழ்க்கையை வாழணுங்கிற ஆசை வராது. சத்தியம் பண்றேன், வராது. அடுத்த தப்பு என்ன தெரியுமா? நமக்கு ஆசைகளும் உண்டு, தேவைகளும் உண்டு. குறிப்பா பெண்களுக்கு, ஆண்களுக்கு தான். ஆசைகள் வேறு, தேவைகள் வேறு. இப்ப நம்ம சோகத்தில் ஆட்படுறதுக்கு காரணம், துன்பத்தில் விழுறதுக்கு காரணம், துயரத்தில் மாட்டிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெரியவர்களே, ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவம் சொல்றேன். தேவைகளை எல்லாம் ஆசைகளாக்கி கொள்ளலாம், ஆனால் மறந்து கூட ஆசைகளை எல்லாம் தேவைகளாக்கி கொள்ளக்கூடாது. இன்னைக்கு இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அவலம் இதுதான். மனசு கண்ட்ரோல் இல்லாதனால, மனசை கட்டுப்படுத்த முடியாதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆசைகளை எல்லாம் தேவைகளாக்குறோம். இப்ப எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை சார்.
இல்லை, எனக்கு ஒரு கார் இருந்தால் நல்லது, அது ஒரு தேவை. ஊர் ஊராக போக வேண்டியிருக்குது, ட்ரெயின்லையும் பஸ்லையும் இப்போ அலைய முடியலை, ஒரு கார் இருந்தால் நல்லது. கார் எனக்கு வேண்டியது, கார் எனக்கு தேவை. சரியா? கார் எனக்கு தேவை. இப்போ நான் என்ன கார் வாங்கலாம்? எந்த பிராண்டு கார் நான் வாங்கலாம்? எனக்கு ஒரு பென்ஷன் வருது. அந்த பென்ஷன் தொகையை நான் சொல்ல ஆசைப்படலை, சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. இவெல்லாம் என்ன செஞ்சான்னு இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். அது நமக்குள்ள மனஸ்தாபம் வர வேண்டாம். எனக்கு ஒரு பென்ஷன் வருது சார், பென்ஷனில் தான் மற்ற செலவுகள் எல்லாம் பண்ணிட்டு ஒரு லோன் போட்டு ஒரு கார் வாங்கணும். லோன் போட்டால் அதை அடைக்கணும். என்னுடைய பென்ஷனுக்குள்ளே அதை அடைக்கணும்னா நான் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் எய்ம் பண்ணலாம்? ஒரு மாருதி 800, அது நல்ல கார் சார். ஒரு 35 கிலோமீட்டர் போனீங்கன்னா இறங்கின பிறகும் காரில் போகிற மாதிரியே இருக்கும். அருமையான கார் மாருதி 800. இல்லை போனீங்கன்னா ஒரு வசதி இருக்குது சார், இறங்கினாலும் காரில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. சே, அது வசதி இருக்காது, வேணாம். ஒரு ஸ்விஃப்ட் டிசையர், இல்லை அதை விட கொஞ்சம் பெட்டராக வாங்கலாமே. சரி, ஹூண்டாயில் ஒரு ஆக்சென்ட்டோ எக்ஸென்ட்டோ 8 லட்சம். இன்னும் சொல்ல போனால் ஒரு மேக்சிமம் 10 லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு காரு எய்ம் பண்ணலாம். அவ்வளோதான் என்னோட ரிசோர்ஸு, என்னுடைய பொருளாதார வசதி அவ்வளோதான். நான் அம்பானி வச்சிருக்க கார் மாதிரி வாங்கணும்னு நினைச்சா, அவர் ஆடி கார் வச்சிருக்கார். ஆடி AUDI ஆடி, அது 1 கோடி ரூபாய்க்கு மேலேயா விலை. என்ன பண்ண, அது 4 சக்கரம் தான் இருக்கு. அதுவும் பெட்ரோல் போட்டால் தான் ஓடுது. ஆனால் 1 கோடி ரூபாயாம். உள்ளுக்குள்ள என்னென்னமும் வசதி இருக்குங்கிறான். நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி போகாது சார், பெஸ்ட் காருங்கிறான். ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி போகாதா? ஆமா சார், அப்புறம் 1 கோடி கார் எங்கேயா போய் இடிச்சிருச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணாலும் போகாதுங்கிறா. எங்க நான் ஆடி கார் வாங்கணும்னு ஆசைப்படலாமா? எனக்கு கார் தேவை, ஆனா நான் எதுக்கு ஆசைப்படக்கூடாது? ஆடி கார் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது, BMW வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது. புரியுதுங்களா? இன்னைக்கு நமக்கு பெரிய நம்ம மனசை திடமா வச்சுக்க வக்கில்லாததுனால நம்ம ஆசைகளை எல்லாம் தேவைகளாக்கி அல்லல் படுறோம். இது 2வது பாயிண்ட். 3வது, இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய அவலம் என்ன தெரியுமா? அளவுக்கு அதிகமா பணம் தேடணும்னு ஆசைப்படுறது. எவ்வளவு வந்தாலும் நிறைவே இல்லை. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அளவுக்கு அதிகமான பணத்துக்கு பின்னால் ஓடக்கூடிய வாழ்க்கையில் அமைதி இருக்காது பெரியோர்களே. இவ்வளவுதான் பணம். பணம் வாழ்க்கை அல்ல. வாழ்க்கைக்கு பணம் வேணுமே ஒழிய பணம் வாழ்க்கை அல்ல. பணத்தை வச்சு என்ன செய்ய போறோம்? ஒரு 3 மாச குழந்தை ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் அழுவுது சார், ராத்திரி 2:30 மணிக்கு. ஒரு 3 மாச குழந்தை ராத்திரி 2 கோடீஸ்வரன் கோடி கணக்கில் வச்சிருக்கான் பணம், அழுகுது. இப்போ ஒரு 1000 ரூபா நோட்டை எடுத்து ஆட்டினா அந்த அழுக நின்றுருமா? நம்ம கோடீஸ்வரன், அதனால ஒரு 1000 ரூபா நோட்டை எடுத்து, இல்லை 1000 ரூபா கட்டு எடுத்து, எதுக்கு ஒரு நோட்டு 1000 ரூபா கட்டு எடுத்து சுச்சு 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 சுச்சு. நம்மளாம் பணக்காரங்க அழப்படாது. இந்த பாரு 1000 ரூபா கட்டுவார். உடனே அவர் மனைவி சொல்றார், இந்த நம்ம கிட்ட இருக்க வசதிக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு 1000 ரூபா கட்டு எடுத்து ஆட்டிக்கிட்டு இருக்க, வீட்டு பத்திரத்தை எல்லாம் எடுத்து ஆட்டியா? நீ வீட்டு பத்திரத்தை பூரா ஆட்டு, நிலப்பத்திரத்தை பூரா ஆட்டு, குழந்தை அழுகை நிறுத்திடுமா? ஆனா பெத்த தாய் ஓடி வந்து, என் ராசா என்னையா செய்யுது, என்னப்பா எறும்பு கடிக்குதாயா, பசிக்குதாயா அப்படின்னு தூக்கி இடது பக்கத்தில் போட்டு, பாருங்க இடது பக்கத்தில் போட்டு, நீங்க குழந்தைய அரவணைக்கிற தாய்மாரெல்லாம் வலது பக்கத்தில் போட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? இடது பக்கத்தில் தான் தாயோடைய இருதயம் இருக்கு. அந்த குழந்தை கருப்பைக்குள்ள இருக்கிற போது அந்த குழந்தைக்கு முதல்ல பரிச்சயமான ஒலி, பரிச்சயமான ஓசை தாயுடைய இருதய சப்தம் தான்.
லப் டப் லப் டப்னு அந்த தாயோடைய இருதய சப்தம் தான் கருப்பைக்குள்ள இருக்க குழந்தைக்கு பரிச்சயமான முதல் ஒலி. இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால பதறி போய் குழந்தை அழுறது, பெத்த தாய் ஓடி வந்து இடது பக்கம் அணைச்சு என் ராசான்னு தட்டி கொடுத்தா அந்த இருதயத்தினுடைய சப்தம், இருதயத்தினுடைய ஒலி அந்த குழந்தையினுடைய செவிப்பறையில் நுழைகிறது. அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆகா, ஏற்கனவே நமக்கு பாதுகாப்பு கொடுத்த ஓசை பக்கத்தில் கேட்கிறது. ஆகவே நாம் பாதுகாப்பான இடத்துக்கு வந்து விட்டோம், இனிமேல் அழ வேண்டாம்னு அழுகை நிறுத்துது. பணம் சாதிக்குமா சார்? இத நல்ல மனசுதான் சாதிக்கும். தாய் மனம் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. நாம் பாருங்க, பணம் சாதிக்குமா? பணத்துக்காக சொந்தக்காரனை பூரா தள்ளி வச்சுட்டானே, எந்த உறவுக்காரனோடையும் பேச்சு கிடையாது. இப்போ பணம் தான். சொந்த வீடு கட்டியிருக்க, கிரகப்பிரவேசத்துக்கு உன் தம்பியை கூப்பிடலையான்னு கேட்டேன். அந்த நாய் வந்தா விளங்காது. ஏன் உன் தம்பி நாய்னா இப்ப நீ யாரு கேட்கணும் போல தோணுச்சு. கேட்டா என்னையும் கூப்பிட மாட்டான். அதனால கேட்கல. ஏன்னா கிரகப்பிரவேசத்தில் நல்ல சாப்பாடு போடுவான் பணக்காரன். ஒரு டெஃபினிஷன் சொல்லட்டா, சொந்த வீடுன்னு பீத்திக்கிறமே, சொந்த வீடுனா என்ன, எது அர்த்தம் என்ன? நாம சொந்தமா கட்டினது சொந்த வீடா? சொந்த பணத்தில் கட்டினது சொந்த வீடா? இல்லை பெரியோர்களே, எந்த வீட்டுக்கு சொந்தங்கள் வந்து போகின்றனவோ அதுதான் சொந்த வீடு. அதான் சார் சொந்த வீடு. ஒரு சொந்தக்காரனும் வரமாட்டான், அப்புறம் என்ன? அது சொந்த வீடு அல்ல, நொந்த வீடு. நீ பணத்தை அளவுகோலா வச்சுக்கிட்டு நல்ல மனசு உள்ள உறவுக்காரனை எல்லாம் விலைக்கு வச்சுட்டான் ஐயா. இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு வயலோட பேச மாட்டேங்கிறான். உன் ஜாடையா இருக்கானே உன் அண்ணனோ அப்படின்னு ஒரு வயல்கிட்ட கேட்டேன். ஆமா சார், என் கூட பிறந்த அண்ணன் சார், 10 வருஷம் ஆச்சு பேசிங்கிறான். கூட பிறந்த அண்ணன் கூட ஏன்டா பேச மாட்டேங்கிற? ஏழை பைய சார். யாரு? கூட பிறந்த அண்ணன் ஏழை பையலாம். பார்த்தா 1000 கொடு 2000 குடுடா, ஒன்றை தான் இருக்க கூட. நீ தான் பணம் வச்சிருக்கல, சொந்த அண்ணன் தம்பிக்கு செலவழிக்காத பணத்தை கட்டி என்ன பாவிகால் யாரே அனுபவிப்பார் இந்த பணம்? கேடுகட்ட மானிடர்களே அப்படின்னா அவை பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். கூடு விட்டு ஆவிதான் போயின பின் பாவிகால் ஆரே அனுபவிப்பார் அந்த பணம். அந்த அந்தங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அந்த கவிதையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பணம்னா என்ன அர்த்தம்? தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு அந்த பணத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காலம் வரும்டாங்கிறா பாட்டி. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே சார் பணம், காசு, சொத்து, பத்திரம். செத்து போயிட்டா கூடு விட்டு ஆவிதான் போயின பின் ஆரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். அப்படின்னா உனக்கு அந்த பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம். இந்த பணத்தை மையப்படுத்தி இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அளவுக்கு அதிகமான பணத்துக்கு பின்னாடி ஓடி நம்ம உறவுகளை இழந்துட்டோம். காரணம் என்ன? நல்ல மனசு நம்மள்கிட்ட இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசை வீக் ஆக்கிக்கிட்டே இருக்கோம். கடைசியா உள்ளது அளவுக்கு அதிகமான கருவிகளை சார்ந்து வாழத் தொடங்கி விட்டோம். மனிதர்களை நம்புவதை விட இன்றைக்கு நாம கருவிகளை நம்புறோம். ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, செல்போன், மொபைல் ஃபோனுன்னு ஒன்று இருக்கு. அது ஒரு அவசியமான அனாவசியம், ஒரு நெசசரி ஈவில். தேவைப்படுகிற சைத்தான் 24 hours அதுலேயே பேசுகிறா சார். நான் வந்துடுறேன், 1/2 hour வந்துடுறேன். மாடியில் புருஷன் இருக்கான், கீழே பொண்டாட்டிட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் பஞ்சாதி இருக்கா சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துக்கிட்டு சொல்கிறேன், இன்னும் ஒரு 1/2 hour வந்துடுறேன். சமையல் ஆயிடுச்சா? இறங்கி வந்து சொல்லிட்டு போனா என்ன? நோ டைம். டைம் இல்லையா, நேரம் இல்லையாமா. ஹலோ, ஃபேஸ்புக்கில் SMS வரலன்னா பதறான் சார். ஒருத்தன் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்றான், அதுக்கு 1500 பேர் லைக்ஸ் போடுறான் சார். செத்து போறதுக்கு
10 பேர் சஜஷன் கொடுக்குறான் எப்படி எப்படிலாம் சாகலாம். SMS வரலன்னா கிறுக்கு பிடிக்குது. எங்க வகுப்பறைகளுக்குள்ள இந்த பயலுவ செல்போனை வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைய, பயலுவ கூட பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைய செல்போனை வச்சுக்கிட்டு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு, இது டெஸ்க் கடியில் வச்சுக்கிட்டு இப்படியே தட்டிக்கிட்டே உட்காந்து இப்படியே தட்டிக்கிட்டே இருக்கு. SMS எதுக்கு SMS வர்றதுன்னு எனக்கு ஒரு SMS வந்தது சார். மார்கழி பெருவிழாவில் இதை சொல்லலைன்னா நான் வேற எங்க சொல்றது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாரியாத்தா அண்ட் மங்காத்தா? மாரியாத்தாளுக்கும் மங்காத்தாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு SMS எனக்கு. நமக்கு விளங்கல. நமக்கு தேவாரம் தெரியுது, திருவாசகம் தெரியுது, இது விளங்கல. என்னடா இது மாரியாத்தாளுக்கும் மங்காத்தாளுக்கு என்ன வித்தியாசம்? அவனே கீழே பதில் எழுதியிருக்கான். தலையை விரிச்சு போட்டுட்டு ஆடுனா மாரியாத்தா, தலையே வந்து ஆடுனா மங்காத்தா. தலைனா அஜித். இதெல்லாம் தேவையா சார்? இது வாழ்க்கைன்னு நினைக்கிறான் சார் இன்னைக்கு. குறிப்பாக இளைஞர்கள் இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறான். ஒரு காலகட்டத்தில் மனசு கெட்டு போய், மனசு தளர்ந்து போய் மனநோய்க்கு ஆளாகிறான். இப்ப புரியுதுங்களா? டிப்ரெஷன் அப்படிங்கிறது இந்த 4 காரணத்தினால தான் வருது என்னை பொறுத்தவரையில். அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு முயற்சி பண்றோம், ஆசைகளை எல்லாம் தேவைகளாக்கிக்கிறோம், அளவுக்கு அதிகமான பணத்துக்கு பின்னாடி ஓடுகிறோம், அளவுக்கு அதிகமாக கருவிகளை சார்ந்து வாழுகிறோம். இந்த நாளையும் சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி, நம்ம மனசை நல்லபடியா பார்த்துக்கிறதா ஒரே வழி. இந்த நாளையும் செட்ரைட் பண்ணணும்னா இந்த மனசு தான் சார் எல்லாமே. யூ ஆர் வாட் யூ திங்க் அப்படிங்கிறது தான் பிலாசபி. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அதானே தத்துவம். நம்ம தத்துவம், நம்ம கீதை அதானே, நம்ம வேதம் அதானே, நம்ம உபனிஷதம் அதானே. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நினைக்கிற இடம் எது? சிந்தனை வர்ற இடம் எது? எண்ணங்கள் தோன்றுகிற இடம் எது? மனசு தானே. என்னங்க? அப்ப அந்த மனசை நல்லபடியா பார்த்துக்கிட்டோம்னா நல்ல மனசுல நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல எண்ணங்கள் வரும். அதனாலதான் மனம் 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 மனம்னு நம்ம இலக்கியம் பூரா பேசுது. நான் ஏற்கனவே ஔவையார் பாட்டு சொல்லிட்டேன். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். அபிராமி பட்டர் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் ஒரு கழுபினி இல்லாத உடலும். அடுத்தது என்ன? அடுத்தது சலியாத மனமும். அபிராமி பட்டர் கேட்கிறார், 16 வரம் கேட்கிறார், 16 பேர்கள் கேட்கிறார் அபிராமிட்ட. அதுல ஒரு பேர் எது? ஒரு பாக்கியம் கேட்கிறார். சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும். அப்படியே பட்டியல் போட்டுட்டே போறார். அதுல முக்கியமான இடம் சலியாத மனம். மனசு சலிக்க கூடாது. அதான் டிப்ரெஷனுங்கிறான் இன்னைக்கு. மனசு சலிச்சு போகுது. கல்யாணம் ஆகி ஒரு 15 வருஷம் கழிச்சு மனைவியை பார்த்தா முகமே மாறுது. என்னன்னு அந்த அம்மாவை வெறுப்பா பாக்குறீங்க? யாரு? உங்கள்கிட்ட எதுவும் பணம் கைமாத்து வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்காங்க. அப்புறம் அவங்கள அவ்வளவு வெறுப்பா பாக்குறீங்க? பெரிய கஷ்டம் சார். என்ன கஷ்டம்? விடுங்க சார், அதை விடுங்க. யோ, என்ன கஷ்டம்னு சொல்லியா? என்ன கஷ்டம்னு சொன்னா நான் ஒரு தீர்வு சொல்லுவேன்ல. இதுக்கெல்லாம் நீ தீர்வு சொல்லக்கூடாது, நான் தான் கண்டுபிடிக்கணும். என் மனைவி பார்த்தா மனசு சலிச்சு போகுது சார். குழந்தைய பார்த்து எரிச்சல் படுறான் சார். அருமையா வாங்கின சேலை கொஞ்ச நாள்ல சலிச்சு போகுது. சாப்பாடு, நமக்கு விருப்பமான சாப்பாடு ஒரு 10 வாய் சாப்பிட்ட உடனே சலிச்சு போகுது. கருப்பா இருக்கிற முடி வெள்ளை வெள்ளையா ஆயிடுச்சுன்னா மனசு சலிச்சு போகுது. மனம் சலித்து விட்டால் வாழ்க்கை முடிந்து விட்டது பெரியோர்களே.
அதனாலதான் அபிராமிப்பட்டர் சலியாத மனமும் வெறுப்படையாத மனம். திருமூலர் சொன்னார், கோயிலுக்கு போறீங்களே, மந்திரம் சொல்றீங்களே, வேதம் உபநிஷதம்லாம் படிக்கிறீங்களே, பகவத்கீதை உபன்யாசம் பண்றீங்களே, இதெல்லாம் தேவையே இல்லைன்னார். யாரு? திருமூலர். எப்ப மந்திரம் தேவையில்லை? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நீங்க மனசை அசுத்தமா வச்சுக்கிட்டு என்ன மந்திரம் சொல்லி என்ன பிரயோஜனம்? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நீங்க சித்தர்கள் பூரா, நம்முடைய 18 சித்தர்களும் மனசைத்தான் மையப்படுத்தி பாட்டு எழுதியிருக்காங்க. நீங்க 18 சித்தர்கள் பாடல்களை படிச்சு பார்த்தீங்கன்னா மனசைத்தான் மையப்படுத்தி பாட்டு எழுதியிருக்கிறாங்க. பாபம் செய்யாதிரு மனமே, கடுவெளி சித்தர் பாடுறார், பாபம் செய்யாதிரு மனமே, மனத்திட்ட வேண்டார், பாவம் செய்யாத. பாபம் செய்யாதிரு மனமே, பாபம் செய்யாதிரு மனமே, பாபம் செய்தால் கோபம் கொண்டே யமன் கொண்டோடி விடுவான் மனமே. பாவம் செஞ்சா என்ன நடக்கும்? இப்படிங்கிற நேரத்தில் தூக்கிட்டு போயிடுவான். யாரு? யமன். மெட்ராஸ்ல சென்னை மாநகரத்தை மூழ்கடிச்சதே வெள்ளம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஓயாது பெய்த மழைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, ஓயாது நாம் செய்த பாவம் தான் அந்த வெள்ளம். எத்தனை பாவம், எத்தனை பாவம்! திட்டமிட்டு அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறது, அடுத்தவன் நல்லா இருந்தானா பொசு பொசுன்னு எரிகிறது. எங்க தாய் மாமா ஒருத்தர் சொன்னார், சார் மாமா எனக்கு எம்ஏல இடம் கிடைச்சிருக்குன்னு. உனக்கா? எனக்கு தான் கிடைச்சிருக்குன்னு இப்பதானே சொன்னேன். உனக்கா? ஆமா. என்ன பாடம் படிக்க போற? இங்கிலீஷ் இங்கிலீஷ் மாமா, எம்ஏ இங்கிலீஷ் படிக்க போற. அடா போடா கிறுக்கா, அது வெள்ளைக்காரங்க பாஷை, கருப்பா இருக்கவனுக்குலாம் வராதுன்ட்டார். சார் உங்களுக்கு இங்கிலீஷ் வராதா? நீங்க என்ன வெள்ளையாவா இருக்கிறீங்க? பாஷை தான் சார் வெள்ளைக்காரன் பாஷை, எனக்கு வராதா? படிச்சேன்ல, ஒரு துறைக்கு தலைவரா 34 வருஷம் இருந்திருக்கணும்ல. அடுத்தவன் நல்லா இருந்தா பிடிக்காது. செஞ்ச பாவத்தினுடைய தண்டனை தான் வெள்ளம். ஞாபகம் வச்சுங்க. பாவம் செய்யாதிரு மனமே, பாவம் செய்யாதிரு மனமே, பாவம் செய்தால் கோபம் கொண்டே யமன் கொண்டோடி போவான் மனமேன்னு எழுதினார். யாரு? கடுவெளி சித்தர். எல்லாரும் கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், வெளிப்படையாவே கேட்கிறேன். நீங்க சிலையை கும்பிடுறீங்களா, சாமியை கும்பிடுறீங்களா? இல்ல, கோயிலுக்குள்ள போய் நின்று சிலையை கும்பிடுறீங்களா? இல்ல என்னையும் சேர்த்துக்குவோம், ஏன்னா நான் பெரிய யோக்கிய மாதிரி பேசக்கூடாது. நாமெல்லாம் கோயிலுக்கு போறோமே, நாம சிலை, அங்க இருக்கிற முருகன் சிலைய, விஷ்ணு சிலையை கும்பிடுறோமா, அந்த தெய்வத்தை கும்பிடுறோமா? ரெண்டுமே இல்ல. அவர் நானாவது ஒன்ன ஒத்துக்கலான்னு நினைச்சேன், அவர் ரெண்டுமே இல்லைங்கிறாரு. நம்ம சிலையை தான் கும்பிடுறோம். அதுக்கு சாட்சி சொல்லட்டா? யோ கொஞ்சம் தள்ளியா, மறைக்குதுல. என்னங்க, என்ன நமிதாவா நிக்கிறா மறைக்கிறதுக்கு? சார் கோயில்ல ஒருத்தர் இப்படி இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு, பின்னாடி நிக்கிற, யோ தள்ளியா, மறைக்குதுல. நான் ஒரு கேள்வி கேட்கட்டா, தத்துவார்த்தமா கேட்கட்டா? எவனாலையாவது தெய்வத்தை மறைக்க முடியுமா? எவனாலையாவது, இந்த உலகத்தில் எந்த கொப்பனாலையாவது கடவுளை மறைக்க முடியுமா? சிலையத்தான் சார் மறைக்க முடியும். அப்படின்னா நான் எதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்? சிலையை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். தெய்வத்தை கும்பிடுறது இல்லை, தெய்வத்தை கும்பிடுறோம். பத்ரகிரியார் எழுதினார், பத்ரகிரியார், உள்ளம் அறியாது ஒளித்திருந்த நாயகனை பார்த்து பாருங்க. உள்ளம் அறியா, என் உள்ளத்துக்குள்ளேயே அவன் இருந்திருக்கான்.
உள்ளத்துக்குள்ளே இருந்திருக்கான், ஆனா எனக்கு தெரியாது. அந்த தெய்வம் இறைவன் என் உள்ளத்துக்குள்ளே இருந்திருக்கிறான், ஆனா எனக்கு தெரியாது. உள்ளம் அறியாது ஒளித்திருந்த நாயகனை கள்ள மனம் தெளிந்து காண்பதினி எக்காலம்னு எழுதினார். உள்ளத்துக்குள்ள இருக்கிற இறைவனை எப்ப பார்க்க முடியும் தெரியுமா? கோயிலுக்குள்ள இருக்கிற சிலையை எப்ப வேணாலும் பார்க்கலாம். கோயில் நட சாத்தின பிறகு கூட பார்க்கணும்னா உடைச்சு பார்க்கலாம். ஆனா உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல கள்ள மனம் தெளிந்து காண்பதினி எக்கால். இந்த கள்ளத்தனங்கள், மனசுல இருக்க கள்ளத்தனங்கள்லாம் ஒழியணும். இதுதான் பின்னாடி வந்த கவிமணி எழுதினார். கோயில் முழுதும் கண்டேன், கோபுரம் ஏறி கண்டேன், எங்கேயும் காணேன் அடி. எப்படி அந்த இறைவனை எங்கெல்லாம் தேடினேன்? கோயில் முழுதும் கண்டேன், கோபுரம் ஏறி கண்டேன், எங்கேயும் காணேன் அடி. எங்கேன்னு தேடி தேடி பார்த்தா உள்ளத்தில் உள்ளானடி, கிளியே உள்ளத்தில் உள்ளானடி. அடுத்த வரிதான் கவிமணியுடைய முத்திரை. உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. மனசுக்குள்ள இருக்க தெய்வத்தை அடையாளம் கண்டாதான் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை கும்பிட முடியும். மனசுக்குள்ள இறைவன் இல்லாம அல்ல மனசுக்குள்ள இருக்கிற இறைவனை தரிசிக்க முடியாம கோயில்ல மட்டும் இருக்கக்கூடிய இறைவனை நம்மால் தரிசிக்க முடியாது. இது அப்படியே 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 நிறுத்தி வச்சு சொன்னார் திருவள்ளுவர் ஒத்த வரியில, மனத்துக்கண் மாசிலன் ஆதல். எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு சித்தர் பாடினார், மனமென்னும் மாடடங்க இடைக்காட்டு சித்தர். அவர் பேர் இடைக்காட்டு சித்தர். மனமென்னும் மாடடங்க தாண்டவக்கோனே, முத்தி வாய்த்ததென்று பாடேண்டா தாண்டவக்கோனே. சினமென்னும் பாம்படங்க தாண்டவக்கோனே, சித்தி வாய்த்ததென்று என்னேண்டா தாண்டவக்கோனேன்னு பாடார் இடைக்காட்டு சித்தர். மாடு மேய்க்கிற பாணியில பாடியிருக்கார். இந்த மனசு வெள்ளையா இருக்கணும். அது பாரதியார் என்ன எழுதினார்? துணி வெளுக்க மண்ணுண்டு, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, மனம் வெளுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா, மனம் வெளுக்க வழி இல்லையேன்னு பாரு. இந்த மனசு வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கணும், தூய்மையா இருக்கணும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். மனத்துல குற்றம் இல்லைன்னா, மனசுல என் மனசை நான் நல்லபடியா பார்த்துக்கிட்டேன்னா, என் மனசை கள்ளங்கபடம் இல்லாம வச்சுக்கிட்டேன்னா, என் மனசை நான் தெளிவா வச்சுக்கிட்டேன்னா, நான் கோயிலுக்கு கூட போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை தேடி கடவுள் வருவார். என் மனசு சுத்தமா இருந்ததுன்னா என்னை தேடி இறைவன் வருவார். புரியுதுங்களா? அப்ப இந்த மனசுதான் அடிப்படை. அதனாலதான் நம்ம பாருங்க, பேசுற பேச்சு வழக்குல எல்லாம் அந்த மனசை சொல்லி சொல்லி பேசுவோம். உன்னை நான் மனசார வாழ்த்துறேன் சார், நான் என் மனசறிஞ்சு நான் பொய் சொன்னதில்லை சார் சொல்றோமா? அப்ப மனசு அறியாம பொய் சொல்லியிருந்தான். நான் மனசறிஞ்சு யாருக்கு தீமை செஞ்சதில்லை சார். ஒரு ரிட்டையர்டு தாசில்தாரியா எனக்கு தெரிஞ்சவர், பெரியவர், ரொம்ப வயசுல மூத்தவர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் சாமி கும்பிட போயிருக்கேன். அங்க அவர் அர்ச்சனை தட்டோடு நிற்கிறார். ரிட்டையர்டு மேன், 80-85 வயசு இருக்கும். அவரும் அவர் மனைவி மட்டும் தனியா இருக்கிறாங்க. அவருக்கு ஒரே ஒரு பையன், ஞாபகம் இருக்கா? இந்த நம்ம தாசில்தார் மாமா, ஒரே பையன், வெல் செட்டில்டு இன் சென்னை. ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஐடியில். அப்பா அம்மா தனியா மதுரையில் ஒரு வீட்டில் இருக்கிறான். 85 வயசு தாத்தாவுக்குன்னா 80 வயசு பாட்டிக்கு. அந்த பாட்டி எதையோ செய்து தயிர் சாதமா தினம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவர் பெரியவர் அர்ச்சனை தட்டோடு நிற்கிறார். நான் கேட்டேன், பெரியவரே உங்களுக்கு பிறந்த நாளான்னு? இல்லைன்னார். பெரியவரே உங்க கல்யாண நாளான்னு? இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு நீங்க அர்ச்சனை செய்ய வந்திருக்கிறீங்கன்னு? என் மகனுக்கு பிறந்த நாளுன்னார். யாரு? எந்த மகன்?
எந்த மகன் மெட்ராஸில் சௌக்கியமாக இருந்துக்கிட்டு அனாதையா 85 வயசு தகப்பனையும் 80 வயசு தாயையும் அனாதையா தனியாக விட்டுட்டு அவன் அங்கே மெட்ராஸில் சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கானே, அந்த தருதலை மகன், படித்த தருதலை புரியுதுங்களா? எனக்கு கோவம் வந்து நான் கேட்குறேன், பெரியவரே உங்களை ஒரு மரியாதையாக உங்களை கூட கொண்டு போய் வச்சு உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு வக்கில்லாத பய, அந்த அளவு கூட அவன் மனசில் ஈரம் இல்லை, இறக்கம் இல்லை. அந்த மகனுக்காக நீங்கள் எதுக்கு பெரியவரை அர்ச்சனை கொடுக்க வந்தீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன வாக்கியம் என்னதுன்னா, 1000 இருந்தாலும் அவன் என் மகன் இல்லையா, 1000 இருந்தாலும் அவன் என்னுடைய மகன் இல்லையா, என் மனசு கேட்கல சார். என்ன வார்த்தை, என் மனசு கேட்கல சார். அவன் என்னையும் என் பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாட்டாலும் அவனும் அவன் பொஞ்சாதி பிள்ளையும் நல்லபடியாக இருந்தால் போதும் சார். இதான் மனசை நல்லபடியாக பார்த்துக்கிட்ட ஒரு மனிதனிடத்தில் இருந்துதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க இல்லைன்னா நம்மள பல பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்னை அனாதையை விட்டுட்டான் சார், அவனுக்கு நான் தான் சார் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் சார், 5 லட்சம் ரூபா செலவழித்து கல்யாணம் பண்ணி வச்சேன் சார், என்னை அனாதையா விட்டுட்டான் சார், இன்னைக்கு நல்லா இருக்கான் சார். எப்படி இன்னைக்கு நல்லா இருக்கான், ஆனால் இன்னைக்கு கோயில் சன்னிதானத்தில் வச்சு சொல்றேன், அவன் என்னைக்கு நல்லா இருக்க மாட்டான் சார். சொல்ற தகப்பன் உண்டா இல்லையா ஐயா? சொல்ற தாய் உண்டா இல்லையா? உண்டு சார். ஆனா இந்த தாசில்தார் ரிட்டையர்டு மேன், என்ன இருந்தாலும் அவன் என் பிள்ளை இல்லையா, அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், என் மனசு கேட்கலங்க, அதாங்க அவன் பேர்ல அர்ச்சனைக்கு கொடுக்க வந்தேன்னு சொன்னார்னா யாரால அது முடியும்? யாருக்கு அது சாத்தியம்? மனசை நல்லபடியா பார்த்துக்கிற அந்த மனிதர்களால தான் அது சாத்தியப்படும். அது ஞாபகம் வச்சு. அவங்க மனசுல அழுக்காறு இருக்காது, அவா இருக்காது, வெகுளி இருக்காது. அதான் திருவள்ளுவர் சொன்ன தத்துவமே அதான். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா என்றது அறம். அதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த திருக்குறளை எல்லாம் நீங்க லேசா தள்ளி விட்டுட்டு போக கூடாது. முடிஞ்சா தினம் ஒரு 2 திருக்குறள் படிச்சு பாருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே காப்பி குடிச்சிட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 திருக்குறளோ 3 திருக்குறளோ வாசி, அர்த்தத்தோட வாசிங்க, பொருளோட வாசிங்க. புரியுதுங்களா? பொருள் இல்லாம வாசிக்க கூடாது. திருவள்ளுவர் சொன்னார், அழுக்காறு பொறாமை. மனசுனுடைய அழுக்கு தானே அழுக்காறு, மனசுல சேர்ற அழுக்கு தான் பொறாமை. அவா, மனசுல ஏற்படுற வெறி தான் அவா, ஆசை. வெகுளி, இன்னாச்சொல், மனசுல ஏற்படுற கொதிப்பு தான் வெகுளி, கோபம், சினம், இன்னாச்சொல். கோபம் வந்த உடனே கெட்ட வார்த்தையா வருது. இதெல்லாம் இல்லாம இருந்ததா அதுதான் நான். இதெல்லாம் இல்லாம இருந்தா தான் அது நல்ல மனசு. அந்த நல்ல மனசு இருந்தா தான் அது நல்ல வாழ்க்கை. அந்த நல்ல வாழ்க்கை வாழ்கிறவர்களால் தான் இந்த உலகத்துக்கு நன்மை உண்டாகும். அதனாலதான் மனநலம் மண்ணுயிர் காக்கம். திருவள்ளுவர் மனநலம் மண்ணுயிர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும் அப்படின்னா. மனநலம் தான் முக்கியம். உடல் நலத்தை விட முக்கியம் மனநலம். மனநலம் குன்றிய குழந்தைகள் சார், மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன், அந்த அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்திருக்கு. மனநலம் குன்றிய குழந்தைகள் ஓடி இருக்காங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கையில் ஒரு குழந்தை தடுமாறி விழுந்துருச்சு. 10 குழந்தை ஓடுது, ஒரு குழந்தை தடுமாறி விழுந்தோன்னு முன்னாடி ஓடுன 9 குழந்தையும் திரும்பி வந்து அதை தூக்கி விடுது. நடக்கிறது ஓட்டப்பந்தயம். புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? மனநலம் நல்ல, உடல் நலம் நல்லா இருக்கிற பைய காலை ஊட கொடுத்து அவனை கவுத்திட்டு ஓடுறான். காலை முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கவனை மிஞ்சி ஓடி வந்து அவன் காலு கடையில் காலை கொடுத்து அவனை கீழே தள்ளி விட்டுட்டு இவர் ஓடி போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறார், கிஃப்ட் கோப்பையை வாங்குறார். கோப்பையை வாங்குறவன் பேப்பைய. உடல் நலம் நல்லா இருக்கிறவன் வீழ்த்திட்டு போய் ஜெயிக்கிறான். ஆனா மனநலம் குன்றிய அந்த குழந்தைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. சக குழந்தை ஒன்று கீழே விழுந்துச்சுன்னு ஜெயிக்கிறத பத்தி அதுங்க யோசிக்கல. ஐயோ நம்ம கூட இருக்க புள்ள ஒன்று விழுந்துருச்சேன்னு ஓடி
நான் இப்ப கேட்கிறேன், அந்த குழந்தைகளா மனநலம் குன்றிய குழந்தைகள்? நல்ல உடம்ப தெம்பா வச்சுக்கிட்டு அடுத்தவனை வீழ்த்திட்டு ஓடுறோம் பாருங்க, நாம தாங்க மனநலம் குன்றியவர்கள். அல்ல, மனநலம் மண்ணுயிர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். இப்ப நான் ஒரு 2-3 விஷயம் சொல்றேன் உங்களுக்கு வாழ்க்கைக்காக. இந்த மனசை நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டிய இடங்கள் என்னைய பொறுத்தவரையில் 3. 1, முதல்ல குடும்பம், 2வது கோயில், 3வது கல்விக்கூடம். இந்த 3க்கும் முக்கிய நோக்கமா எது இருக்கணும்? மனசை நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கணும். நம்ம குடும்பம் எப்படி இருக்கு? ஏமா, நீங்க உங்க புள்ள மெட்ராஸில் வேலை பார்க்க போறான், இல்லை உங்க பையன் பெங்களூரில் வேலை பார்க்க போறான், உங்க பொண்ணு கல்கத்தாவில் வேலை பார்க்க போகுதுன்னா அதை ரயில்லையோ ஃப்ளைட்லையோ ஏற்றி விடுற போது என்ன சொல்றீங்க? 100க்கு 95 99 ஆண்களும் பெண்களும் தகப்பனும் தாய் என்ன, உடம்ப பார்த்துக்கப்பா. எப்படி போற இடத்துல உடம்ப பார்த்துக்க, என்னப்பா நேரத்துக்கு சாப்பிடு, தலையில எண்ணெய் வச்சு குளி. இன்னைக்கு அதை சொல்ல வேண்டியிருக்கு இந்த பயலுக்கு. தலையில எண்ணெய் வைக்க மாட்டேங்கிறான் சார். நான் சொன்னேன், தலையில எண்ணெய் வைக்கலன்னா உடம்புல சூடாகி கண்ணு பார்வை சீக்கிரமே போயிருண்டா, உங்க கூட வாழ்றதுக்கு அது பரவாயில்லங்கிறான். தலையில எண்ணெய் வைக்க மாட்டேங்கிறான் சார், பரட்டையா வச்சிருக்கான் சார். பொம்பளை பிள்ளைய பார்த்தீங்கன்னா தலையை எப்போ பார்த்தாலும் விரிச்சு போட்டுட்டே இருக்கு சார். அது ஃப்ரீ ஹேரா, அதுக்கு பேர் என்னவா? ஃப்ரீ ஹேர். ஒரு பொண்ணு பஸ்ல ஓடியாந்து ஏறினா முடியே அங்க போய் விழுந்துருச்சு. ரொம்ப ஃப்ரீ ஹேர், ரொம்ப வெரி ஃப்ரீ, அங்க போயிருச்சு ஒட்டு முடி. தலையை விரிச்சு போட்டுட்டு பொம்பளை பிள்ளை இருக்கலாமாங்க? ரொம்ப சோகத்தில் இருக்கவங்க தாங்க தலையை விரிச்சு. நம்ம காப்பியத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப சோகத்தில் இருந்தவங்க, ஆபத்தில் மாட்டிக்கிட்ட பெண்கள் தான் தலையை விரிச்சு போட்டிருக்காங்க. சீதை தலையை விரிச்சு எப்போ போட்டா? அசோகவனத்தில் ஜெயிலில் கொண்டு போய் சிறையில் வச்ச பிறகுதான் சீதை தலையை விரிச்சு போட்டா. பாஞ்சாலி எப்ப தலையை விரிச்சு போட்டா? துரியோதனனும் துச்சாதனமும் துஷ்டத்தனமா நடந்துகிட்ட பிறகுதான் வனவாசத்துல தான் தலையை விரிச்சு போட்டா. இந்த கூந்தலை நான் துச்சாதனனுடைய துரியோதனனுடைய ஆக்கை ரத்தத்தை பூசித்தான் முடிவேன், இந்த குழல் முடிப்பேன். கண்ணகி எப்ப தலையை விரிச்சு போட்டா? கோவலன் செத்த பிறகுதான் விரிச்சு போட்டா. இப்ப நம்ம பிள்ளைய அது குறிப்பா காலேஜுக்கு வேலை படிக்க போற பிள்ளைய பூரா தலையை விரிச்சு ப்ரொஃபசர் சாவணும்னு போறாள் என்னமோ தலையை விரிச்சு போட்டு. நம்ம தலையை விரிச்சு போட்டாலாவது கோவலன் செத்த மாதிரி இந்த ஆள் சாவட்டுன்னு நினைக்கிறாளோ என்ன ஏழாவது. தலையை விரிச்சு போடலாமா? தலையில என்ன வைனா கேட்க மாட்டேங்கிறா சார். உடம்ப பார்த்துக்க தான் சொல்லி கொடுக்குறோமே ஒழிய, இனிமேல் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்கம்மா, உங்க பிள்ளைகள் வெளியூர்களுக்கு போகையில உடம்ப பார்த்துக்கப்பா, அதை விட முக்கியமா மனசை பார்த்துக்கப்பான்னு சொல்லி கொடுங்க. பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி, ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடி மனசை நல்லபடியா பார்த்துக்கடா ராஜா. போற இடத்துல மகாத்மா காந்தி கிட்ட அவங்க அம்மா அப்படித்தானே கேட்டாங்க. வெளிநாட்டில் லண்டன்ல போய் படிக்க போறியப்பா, அங்க மது மாது மாம்சம் இது 3ஐயும் தொடக்கூடாதுன்னு வரம் கேட்டாங்கல்ல, சபதம் கேட்டாங்கல்ல, சத்தியம் கேட்டாங்கல்ல. என்ன அர்த்தம்? மகாத்மா காந்தி கடைசி வரைக்கும் மகாத்மாவாவே இருந்தாருன்னா காரணம் அவங்க அம்மா அவருடைய மனசை நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு கொடுத்த பயிற்சி தான். ஞாபகம் வச்சுக்கணும். அவரே எழுதுறார், சத்தியசோதனை படிச்சீங்க, சோதனை படிச்சீங்கன்னா அதுல எழுதுறார், உண்ணாவிரதம் என்கிற கோட்பாடு என்னுடையது என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். மகாத்மா காந்தி எழுதுறார், உண்ணாவிரதம் என்கிற கோட்பாடு என்னுடையது என்று எல்லாரும் நினைக்கிறார்கள். அது நான் என்னுடைய தாயிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது. சூரியனை நமஸ்காரம் பண்ணாமல் என்னுடைய தாயார் காலை உணவு சாப்பிட மாட்டார்கள். அன்றைக்கு முழுவதும் சூரியன் பார்வையில் படவில்லை என்றால் அன்றைக்கு முழுவதும் என் தாய் பட்டினி இருப்பார்கள். அவர்களிடத்தில் இருந்துதான் உண்ணாவிரதம் என்கிற கான்செப்ட், உண்ணாவிரதம் என்கிற கோட்பாட்டை நான் கற்றுக்கொண்டேன். அப்படி சொல்லிக் கொடுங்க. ட்ரைனிங் சென்டர் ஃபேமிலி தான். சின்ன குழந்தைகளா இருக்கிற போதே நல்லதை சொல்லிக் கொடுங்க, நல்லதை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க.
இனிய சொற்களை பேசுங்க. குறிப்பா குழந்தைங்க கருப்பைக்குள்ள இருக்கிற போது இனிய வார்த்தைகளை பேசுங்க, இனிய பாடல்களை கேளுங்க, இனிய டிவியில நல்ல சீரியலா பாருங்க. அப்போ ஏன் அதை அப்படி சொல்றேன், நல்ல சீரியலா பாருங்கன்னு ஏன் சொல்றேன், அப்பதான் நீங்க சீரியல் பார்க்க மாட்டீங்க. எந்த சீரியலும் நல்லா இல்லை. இப்போ ஒரு சன் டிவியில் ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு, அது என்னப்பா, வம்சம் வம்சம் அப்படின்னு ஒரு சீரியல் ஓடி. அதில் ஒருத்தன் மதன் ஒரு டாக்டர் வர்றான். அவனுக்கு ஒரு அவங்க அம்மாங்கிற உறவு, தாய்ங்கிற உறவு எவ்வளவு புனிதமான உறவு சார். தாய்ங்கிற உறவு எவ்வளவு புனிதமான உறவு. அந்த தாய் அந்த மகனுக்கு சொல்லி கொடுக்குறா, உன் பொண்டாட்டி கூட நீ வாழக்கூடாது, அந்த மலைஜாதி பிள்ளைய நீ கட்டிட்டு வந்துட்டேல, அவளை எப்படியாவது பொய் குற்றம் சாட்டி அவளை ஜெயிலில் போட்டுட்டு நீ வேற ஒருத்தியை கட்டிக்க. யார் சொல்லி கொடுக்குறா? பெத்த தாய் வழிகாட்டுறா. விளங்குமா சார்? இந்த சீரியல்காரங்க படுத்துற பாடு. கருப்பைக்குள்ள குழந்தை இருக்கையில் தயவு செய்து டிவி சீரியல் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா பிள்ளை பறக்காது, பேயும் பிசாசும் தான் பறக்கும். சாபம் இல்லைங்க, ஒரு வருத்தத்தை சொல்றேன். என்ன சார் அவனை அழிக்கணும் இவனை அழிக்கணும். கல்யாணமான ஒரு பயலை நான் கட்டியே தீருவேன்னு ஒரு புள்ள, ஒரு 23 வயசு புள்ள தாலியை கையில் சுத்திக்கிட்டே அலையுது சார். அவன் ஏற்கனவே கல்யாணமானவைய, அவன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து பிரிச்சு, இவனை என் கழுத்தில் நான் தாலி கட்ட வைக்கல, நான் பொம்பளை இல்லை. இப்போ நாப்பில் நீ பொம்பளையா? திடீர்னு பார்த்தா 2 பொம்பளைய ஒண்ணுக்கு ஒன்று சவால் விடுங்க, பாப்பமா பாப்பமா. 2 பேருக்கும் பேரு பாப்பமா இல்லை, ஆனால் 2 பாப்பமா பாப்பமாங்குது. இது என்ன இது? அதை விட இந்த டிவி சீரியல்காரன் ஒரு கொடுமை பண்ணுவான் தெரியுமா? கணவனும் மனைவியுமா ஒரு 2 பேர் வருவா, ஒரு நடிகனும் நடிகன். இந்த கணவனா நடிச்சுக்கிட்டு இருக்க நடிகனுக்கும் டைரக்டருக்கும் ஒரு சண்டை வந்துருச்சுன்னா அந்த நடிகரை தூக்கிடுவாங்க. அந்த நடிகரை தூக்கிட்டு இன்றிலிருந்து இவருக்கு பதிலாக இவர்னு இன்னொரு வேலை போட்டுருவாங்க. இன்றிலிருந்து இவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு போட்டுருவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு அத்தை இருக்கா, எனக்கு எங்கள் அப்பா கூட பிறந்த அத்தை, வயசானவோ. அவள் ஒரு பர்டிகுலர் சீரியலை அப்படி உன்னிப்பாக பார்ப்பாள், அப்படியே பார்ப்பாள். அவளுக்கு கொஞ்சம் காய்ச்சல் ஆகி போச்சு. ஒரு 1.5 மாதம் படுக்கையில் விழுந்துட்டா. அந்த 1.5 மாதமாக அந்த சீரியலை பார்க்க முடியலைன்னா என்ன அர்த்தம்னா, கண்ணில் வெளிச்சம் இல்லை, இல்லைன்னா பார்த்துருப்பா. டாக்டர் வேற சொல்லிட்டாரு, சீரியல்லாம் பார்க்காத, சீரியஸ் ஆயிடுவேன். சீரியல் பார்த்தனா சீரியஸ் ஆயிடுவேன். இப்பவே சங்கு சத்தம் கேட்குமே. அவ சொன்னா, டாக்டர் ஆமா டாக்டர், சங்கு சத்தம் பெர்மனன்ட் ஆயிரும், சீரியல் பார்க்காத. அவன் டிவிக்காரனுக்கு இது தெரிஞ்சதுன்னா சங்கு சத்தம்னே ஒரு சீரியல் எடுத்தாலும் எடுப்பாங்க. எங்க அத்தைக்குன்னு எடுப்பான். அவன் அந்த பர்டிகுலர் சீரியலை குன்னிப்பா பார்த்துக்கிட்டே கிடக்கா. 1.5 மாதம் பார்க்கல. அந்த 1.5 மாதத்துல இந்த கேலி கூத்தாகி போச்சு. புருஷன் கேரக்டரை மாற்றிட்டாங்க, இவருக்கு பதிலாக இவர்னு போட்டாங்க. 1.5 மாதம் கழித்து தலைக்கு தண்ணியை ஊற்றிட்டு எங்கள் அத்தைக்காரி வந்து கரெக்டாக 8 மணிக்கு, ராமச்சந்திரா அதை போடல, எல்லாம் அதை போடு அப்படின்னா. எதை அத்தை போட சொல்கிற? அதான்ல அந்த சீரியலை போட்டாச்சு. போட்டால் பொண்ணு அந்த பொண்ணு தான் நிற்கிது. 1.5 மாதத்துக்கு முன்னாடி மனைவியாக இருந்தவ தான் மனைவியாக நிற்கிறா. பக்கத்தில் தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இன்னொரு பயப்புள்ள நிற்கிறான். எங்கள் அத்தை கேட்குறா, இது யார்டா? அவ புருஷன்ட்ட. நான் காய்ச்சலில் விழுறதுக்கு முன்னாடி வேற வயலில் புருஷனாக இருந்தாங்க. நான் சொன்னேன், இப்போ கொஞ்ச நாளாக இவன் தான் புருஷனாக இருக்கா. கொஞ்ச நாளாக இவன். அவ ஷாக் ஆயிட்டா. புருஷனை இல்லாமடா மாற்றுவாங்க? நீ சேனலை மாத்துதாய், வேற ஏதாவது டிஸ்கவரிக்கு போ, நேஷனல் ஜியோகிராஃபி பாரு. கருப்பைக்குள்ள இருக்கையில் இந்த சீரியல்லாம் பார்த்தோம்னா விளங்காது. ஏன்னா ஃபேமிலி தான் ட்ரைனிங் சென்டர். கருவறையில் இருந்து குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் அந்த குழந்தையுடைய மனசை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கு. அந்த குழந்தைகிட்ட கோபமா பேசக்கூடாது. குழந்தை இருக்கிற நேரத்தில் கணவனும் மனைவியும் சண்டை போடக்கூடாது. அப்படியே சண்டை போடணும்னா பாட்டி தாத்தா கூட அதுகளை பீச்சுக்கு அனுப்பிச்சுட்டு
நீங்கள் சண்டை போட்டு முடிச்ச பிறகு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் தான் இருப்பீங்க, இருக்கிற ஒரு ஆள் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. தேவையாதெல்லாம் சண்டை போடக்கூடாதுங்க. குழந்தைகிட்ட கேட்குறாவா, அம்மா நீ எதிர்காலத்தில் என்னவா ஆக போறேன்னு நினைக்கிற? ஆனால் என்ஜினியர் ஆவியா, டாக்டர் ஆவியா, இல்லை அப்துல் கலாம் மாதிரி ஏவுகணை விஞ்ஞானி ஆவியா, இல்லை ராமச்சந்திரன் சார் மாதிரி பேச்சாளர் ஆவியா, இல்லை பழனியப்ப ஐயா மாதிரி அருட்செல்வர் ஆவியா, என்னவா ஆவ அப்படின்னு ஒன்று அவன் சொன்னான், நான் குதிரை வண்டி ஓட்டணும்னா. எப்படி? எனக்கு அதுதான் ஆசையாக இருக்குது, நான் குதிரை வண்டிக்காரனா. அது வடநாட்டில் வந்து டோங்கா டிரைவருமா. டோங்கான்னு ஒரு அங்கே உள்ள ஒரு சாரட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் வடநாட்டுக்கு போனீங்கன்னா டோங்காம்மா, அந்த சாரட்டு மாதிரி இருக்கும். இந்த முன்னாடிலாம் கல்யாணத்துக்கு சாரட்டு வண்டி வரும் தெரியுமா, பெரிய குதிரை வண்டி. அதெல்லாம் இப்போ காலாவதி ஆயிடுச்சு. இப்போ காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஓப்பன் காரில். புரியுதுங்களா? அது ஸ்டார்ட் ஆகி நிற்கிது. மணப்பெண்ணும் மணமகனும் மணமகளும் இருக்கிற காரு ஸ்டார்ட் ஆகுது, நின்றுது. அது எதிர்காலத்தை சொல்லுது. கார் வந்து இண்டிகேட் பண்ணுது, இப்படி தாண்டா போகுது லைஃபு. நீ என்ன வாங்கணும் அப்படின்னா, நான் குதிரை வண்டிக்காரன் ஆகணும். அம்மா பலாருன்னு அடிச்சுட்டா. நாயே, நீ ஒரு என்ஜினியர் ஆவ, நீ ஒரு டாக்டர் ஆவ, நீ ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆவன்னு சொன்னா நீ வந்து குதிரை வண்டிக்காரன் ஆகணுங்கிற. என் வயிற்றுல வந்து பிறந்திருக்கியடா மூதேவி. உங்க அப்பம் புத்தி தான். அந்த ஆள் எங்க இந்த சீனுக்கே வரல சார். அந்த ஆள் இந்த சீன்லேயே இல்லை. தாயும் மகனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தாயும் மகனும் பேசிக்கிட்டு இருக்கல, அப்பம் புத்தி உனக்கு வரும்லன்னா அவன் யோசிப்பான், ஓ அப்பம் புத்தி இவ்வளவுதான் போல் இருக்கு. அதனால ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடுன்னு பையன் போய் கேட்டா, அவ்வளவு ஃபெயில் ஆயிருக்கேடா, கையெழுத்து போட மாட்டேன் போடா அப்படின்னு அப்பா சொன்னா, பையன் சொன்னா, உங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை நாங்கள் பார்த்துட்டோம், நான் அவர் ஃபெயில் ஆயிருக்காராம். தகப்பன் ஃபெயில் ஆனா மகனும் ஃபெயில் ஆகணும்னு என்ன கட்டாயமானா? நான் குதிரை வண்டிக்காரன் ஆவனா, நீ அப்பம் புத்தி தானே உனக்கு வரும், நீ விளங்கவா போற, நீ ஒன்று குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னா ஆகு ராஜா. அர்ஜுனனுக்கு ஓட்டினார் பாரு, பகவான் கிருஷ்ணன் தேர் சாரதியா இருந்து ஓட்டினார் பாரு, அதுவும் குதிரை பூட்டின வண்டி தானே. புரியுதுங்களா? எப்படி மனசை பார்க்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணின பகவான் கிருஷ்ணனை மாதிரி நீ ஒரு குதிரை வண்டி காரணம் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஆசையும் நிறைவேறும், ஆத்மாவும் சாந்தமாகும். அதோட நீ விளங்குவியா, நீ அப்படி பேசக்கூடாது. அந்த குழந்தைகள் தான் அடிப்படை. அந்த குழந்தைகளை பார்த்துங்க. அப்புறம் மனைவி, குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான உறுப்பினர் மனைவி, கணவன் கிடையாது. அதனால தான் கண்ணதாசன் எழுதுறோம், நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல குடும்பம், தெய்வீகம். கணவனுக்கு இடமே இல்லை. எவனாவது கேட்டானாத, எந்த கணவனாவது போய் கண்ணதாசன் கேட்டானா, ஏப்பா நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல குடும்பம், தெய்வீகம். அப்ப நல்ல புருஷன் வரலையே. அவன் இல்லாம இருந்தாலே அந்த குடும்பம் தெய்வீகம் தான். மனைவி ரொம்ப முக்கியம். திருக்குறள்ல திருவள்ளுவர் வழிகாட்டினார், தற்காத்து தற்கொண்ட. இங்க பாருங்க, எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டது. ரொம்ப பேர் அந்த திருக்குறளுக்கு இப்படி விளக்கம் சொல்லல, நான் சொல்றேன். தற்காத்து, தன்னுடைய கற்பை காத்துக்கொண்டு, தற்கொண்டார் பேணி, கணவனை பேணுதல். கணவனை பேணுதல்னா சோறு போடுறது இல்லை, ஞாபகம் வச்சுங்க. கணவனை பேணுதல்னா கணவனுடைய மனசு காயப்படாம பார்த்துக்கிறது தான் தற்கொண்டார் பேணுதல். கணவனுடைய மனசு காயப்படக்கூடாது. உன்னைய கட்டிக்கிட்டு நான் என்னத்தை கண்டேன்லாம் கேட்கப்படாது. யோசிச்சு பாரு, எனக்கு யோக ஜாதகம், என் புருஷனுக்கு கலிசட ஜாதகம். ஊர் புறம் போய் சொல்லியிருக்காயா ஒருத்தி, என் ஜாதகம் யோக ஜாதகம், என் வீட்டுக்காரனுக்கு தான் கலிசட ஜாதகமாக போச்சு. அவன் ஃப்ரெண்டு கேட்டிருக்கான், ஏன் மாப்பிள்ள உன்னை என்னடா இப்படி உன் ஜாதகம் கலிசட ஜாதகம்னு. உண்மைடான் இருக்கான் அவன். என்ன உண்மை? அவ ஜாதகம் யோக ஜாதகமா இருக்க போய் தான் நான் அவளுக்கு புருஷனா வந்தேன். என் ஜாதகம் கலிசட ஜாதகமா இருக்க போய் தான் அவ எனக்கு பொண்டாட்டியா வந்தான்ட்டான்.
தற்கொண்டார் பேணுதல்னா சோறு போடுறது இல்ல, துணிமணி வாங்கி கொடுக்கறது இல்ல, அவன் மனச பேணுதல். தற்காத்து, தற்கொண்டார் பேணி, தகை சான்ற சொற்காத்து, நல்ல சொற்களை பேசணும், மனசுதான் காரணம். சோர்வில்லாம இருக்கணும். சோர்வில்லாம இருக்கணும்னா மனசு தைரியமா இருக்கணும். அப்ப அந்த திருக்குறளை மனசை ஒரு மனைவியாகப்பட்டவள் தன்னுடைய மனசை நல்லபடியா பார்த்துக்கிறதா இலக்கணம். யாரை பொறுத்தவரையில்? திருவள்ளுவரை பொறுத்தவரையில். தற்கொண்டார் பேணி, தற்காத்து, தற்கொண்டார் பேணி, தகை சான்ற சொற்காத்து, சோர்விலாள் பெண். இல்லது என் இல்லவள் மாண்பானால், உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. இதெல்லாம் பொக்கிஷம் சார், நமக்கு கிடைச்ச, இதெல்லாம் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஆண்களுக்கு சொல்றார், என்னை மாதிரி ஆண்களுக்கு சொல்றார், மனைவியை துச்சமா நினைக்கிற ஆண்களுக்கு சொல்றார். இல்லது என், இந்த பக்கம் ஒருத்தன் நிக்கிறான், இந்த பக்கம் ஒருத்தன் நிக்கிறான். இந்த பக்கம் ராமசாமின்னு வச்சுங்க, இந்த பக்கம் கந்தசாமின்னு வச்சுக்கோங்களேன். திருவள்ளுவர் இங்க உட்கார்ந்து இருக்கிற ராமசாமி, இங்க வா. எப்படி பாருக்க? ஏதோ இருக்கேன் சாமி. கையில் நல்லா பணம் காசு பொருள்தா? இல்லை சாமி. அன்னாடங்காட்சியா இருக்கேன், வாய்க்கு மேய்க்குமா ஓடிக்கிட்டு இருக்கு சாமி. அப்போ கையில் ரொம்ப காசு இல்லையா? இல்லை சாமி. வீடு என்ன சாமி, சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிற, வீடு இருக்கான்னு கேட்குறீங்களே, அப்போ சொந்த வீடு இல்லை? இல்லை சாமி. காரு வாகனம் என்ன சாமி கிண்டல் பண்ணுறீங்க? வாகனம் இல்லை, கார் வசதி இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, நிலம் இல்லை, நீச்சல் இல்லை, எதுவுமே இல்லை சாமி. திருவள்ளுவர் கேட்டா, எப்பா உன்ட்ட வீடு இல்லை, வாசல் இல்லை, காடு இல்லை, கழனி இல்லை, நிலம் இல்லை, நீச்சல் இல்லை, மாடு இல்லை, கண்ணு இல்லை, பணம் இல்லை, உன் மனைவி எப்படிப்பான்னார். ராமசாமி சொன்னா, நான் எத்தனை ஜென்மம் புண்ணியம் செஞ்சனோ சாமி, அவள் ஒரு புண்ணியவதி எனக்கு மனைவியா வந்து வாச்சிருக்கா. இவ்வளவு கஷ்ட காலத்திலையும் ஒரு சொட்டு கண்ணீர் விடாம, நானும் கண்ணீர் விடாம பார்த்துக்கிறா. சரி சரி, இது கந்தசாமி இங்க வா. கந்தசாமி, பணம் இருக்காப்பா? சார் பாக்கெட்டில் 3 லட்சம் வச்சிருக்கேன் சார். பேங்க்ல ஒரு 10 கோடி ரூபா இருக்கு சார். ஓ வெரி குட். வீடு பெரிய பங்களா ஒரு 5 இருக்கு சார். அம்மாப்பேட்டையில் ஒரு 100 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கேன் சார். ஐயோப்பா. நிலம் 10,000 ஏக்கரா நெஞ்ச, 10,000 ஏக்கரா புஞ்ச இருக்கு சார். மாடு காங்கேய மாடு 100 நிக்குது சார். காராம் பசு சார். நகை நட்டு அவ என் பொண்டாட்டிட்ட மட்டும் ஒரு 250 பவுனுக்கு நகை இருக்கு சார். வைர நெக்லஸ் ஒரு 150 இருக்கு சார். சரி எல்லாம் இருக்க, உன் பொண்டாட்டி எப்படின்னா? அதான் சார் வாய்க்கல. ராமசாமி என்ன சொன்னா, எனக்கு எதுவுமே இல்லை, ஆனா எனக்கு ஒரு புண்ணியவதி பொண்டாட்டியா வந்து வாச்சிருக்கான்னா. கந்தசாமி என்ன சொன்னா, எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு பொண்டாட்டி வாய்க்கலன்னா. அப்பதான் திருவள்ளுவர் சொன்னார், உன்கிட்ட என்ன இருந்து என்ன பிரயோஜனம்டா, பொண்டாட்டி நல்லா அமையாட்டா. உன்கிட்ட எதுவுமே இல்லாட்டாலும் பொண்டாட்டி மட்டும் நல்லா அமைஞ்சிட்டானா, உன்கிட்ட தாண்டா எல்லாமே இருக்குன்னார். இல்லது என் இல்லவள் மாண்பு. ஆனால் மாண்புங்கிறது என்னையா? மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். மாட்சிமை. மாண்புங்கிறது மனசு. மாண்புமிகு அமைச்சர்லாம் இனிமேல் சொல்லாதிய, தயவு செய்து சொல்லாதிய. மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு மண்ணாங்கட்டி, அது மாண்புனா உயர்ந்த நிலை. அதனாலதான் நீதிபதியை மாண்பமை நீதிபதி அவர்களேங்கிறாங்க. இல்லது என் இல்லவள் மாண்பு. உன்ட்ட என்ன இல்ல? இல்லவள் நல்ல மாண்புடையவளாக இருந்தால் உன்ட்ட என்ன இல்ல? உள்ளது என், உன்ட்ட என்ன இருக்கு? இல்லவள் மானாக்கடை. உன் மனைவி சரியாம இல்லைன்னா உன்ட்ட 1000 இருந்து என்ன பண்ண? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். நம்ம சிவாஜி கணேசன். என்ன காரணம்? மனைவி வாய்க்கல சார். வருமானத்துக்குள்ள வரவு செலவு பார்க்கறவதா சார் மனைவி. ஒரு பொண்ணு பார்க்க போனாங்க. பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணுகிட்ட மாப்பிள்ளை பையனோட அம்மா கேட்டிருக்கா, அம்மா என் பையனுக்கு மாதம் 20,000 ரூபா தாம்மா வருமானம், அட்ஜஸ்ட் பண்ணிடுவியான்னு கேட்டிருக்கா. என் பையனுக்கு மாதம் 20,000 ரூபா தான் வருமானம்,
அட்ஜஸ்ட் பண்ணிக்குவியாமா அப்படின்னு ஒன்று அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் தே, அதில் ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை, ஆனால் அவர் செலவுக்கு என்ன செய்வார்னு கேளுங்க. எப்படி 20,000 இந்த நாயே செலவழிக்குமா? அப்ப அந்த குடும்பம் விளங்குமா? திருவள்ளுவர் என்ன சொன்னார்? மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. புருஷன் கொண்டு வர்ற வருமானத்துக்குள்ள வாழ்ந்து. இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? மனசு. நல்லபடியா மனசை வச்சுக்கிட்டா இந்த எல்லாம் நிறைவேறும். சண்டை சச்சரவு வராது, அடிதடி வராது, ஈகோ வராது, கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது, விவாகரத்து நடக்காது. கல்யாணம் ஆகி 2வது வருஷத்துல விவாகரத்துங்கிறான் சார் இன்னைக்கு. இதெல்லாம் நடக்காது சார். ஈகோ வராது, கௌரவம் பார்க்க மாட்டான், அடிதடி வராது, சண்டை வராது, முதியோர் இல்லம் வராது. எது மனசு நல்லபடியா இருந்ததுன்னா முதியோர் இல்லம் வராது. நம்ம மனசை அழுக வச்ச பிறகுதான் முதியோர் இல்லம் வருது. மனசை அழுக வச்ச பிறகுதான் மகளிர் காவல் நிலையம் வருது. மனசை அழுக வச்ச பிறகுதான் குடும்ப கோர்ட் வருது. ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் அப்படியே உல்லாச பயணம் போனாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிற்கிறாங்க. கணவன், மனைவி, 2 பசங்க. அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஒரு நம்பரை சொல்லி இந்த மதுரை, திண்டுக்கல், விழுப்புரம், விருதாச்சலம், விழுப்புரம் மார்க்கமாக சென்னை எக்மோர் வரை செல்லும் சச் அண்ட் சச் எக்ஸ்பிரஸ் 3.5 மணி நேரம் தாமதமாக 1வது நடைமேடையில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுது. எதிர்பார்க்கப்படுதுன்னா வராதுன்னு அர்த்தம். வராதுன்னு அர்த்தம். எதிர்பார்க்கப்படுதுன்னு உடனே இவன் புருஷங்காரன் அவங்க கிளம்பி இருக்கிறது எதுக்கு? உல்லாச பயணம். உல்லாச பயணம் கிளம்பியிருக்காங்க. 3 மணி நேரம் தாமதம். புருஷன் பொஞ்சாதியை பார்த்துற, ஐயோ உன் கூட எங்கேயாவது புறப்பட்டா விளங்குதா? என்ன அவங்க ஐயாவா ரயில் ஓட்டிக்கிட்டு இருக்காரு? ஏய் உன் கூட எங்கேயாவது விளங்குனா 3 மணி நேரம் லேட்டான். விளங்கவா? நாய் உன் கழுத்துல தாலி கட்டினதுலேருந்து இந்த அவதி தானடி. பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கே சொன்னாங்க வேணாம்னு. என்னெல்லாம் பேசுறான் பாருங்க. ட்ரெயின் லேட்டுங்கிறதுக்கு என்னெல்லாம் பேச. பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கு இந்த பொண்ணு வேணாம்னு சொன்னேன், அதனால லேட்டா வருது. அந்த அம்மா பொறுமை இழந்துருச்சு. இந்த யோ நானும் பொறுமையா இருக்கேன். உடனே அவன் 2வது மகன் ஓடியாந்து அவங்க அப்பா வேட்டியை பிடிச்சி இழுத்து, ஏப்பா சும்மா இருப்பா, பொது இடத்துல அடி வாங்காதப்பாங்கிறா. எப்படி சும்மா இருப்பா, பொது இடத்துல அடி வாங்காதீங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கட்டா, புறப்பட்டது உல்லாச பயணம் போறதுக்கு, புறப்பட்டது எதுக்கு? அப்ப கணவனுடைய மனசு, மனைவியுடைய மனசு, குழந்தைகளுடைய மனசுல நல்லபடியா இல்லைன்னா அந்த பயணம் உல்லாசமாக இருக்காது. இப்படி சொல்லலாமா? இந்த விஷயத்தை இப்படி சொல்லலாமா? பயணத்தில் உல்லாசமே கிடையாது. எங்க இருக்கணும் உல்லாசம்? மனசில் உல்லாசம் இருந்தால்தான் கட்ட வண்டியில போனா கூட அந்த பயணம் உல்லாசமானதாக இருக்கு. நீங்க மனசை நல்லபடியா வச்சுக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச்சில் போனாலும் புழுக்கமா தான் இருக்கும். புரியுதுங்களா? வீட்டு போனா சண்டை போடுற சந்தேகப்படுறது, பொண்டாட்டியை சந்தேகப்படுறது, புருஷனை சந்தேகப்படுறது. 10 வருஷம் ஆச்சு சார், கிளாஸ்மேட்டு சார், ஒரு பொம்பளை பிள்ளை, அவங்க கூட எம்ஏ படித்த பிள்ளை, இவனை அவன் பொண்டாட்டியும் ஷாப்பிங் போயில எதிரில் வந்துட்டா. இப்போ என்னையும் வச்சுக்கோமே, சும்மா ஒரு கற்பனைங்க நடக்கலைங்க, சும்மா ஒரு கற்பனை என்னையும் வச்சுக்கோங்க. நானும் என் மனைவியும் பஜாரில் போயிட்டு இருக்கோம். எதிரில் என் கூட கிளாஸ்மேட்டாக இருந்த பிள்ளை வருது. வந்தோடனே ஹாய் ராமச்சந்திரன், ஹவ் ஆர் யூ? எனக்கு ஐ திங்க் யூ ஆர் சாந்தி. என்னடா மறந்து என்னடான்ட்டா. யாரு? சாந்தி. என் சாந்தியை குலைக்கணும்னே வந்திருக்கா.
பேர் அவளுக்கு சாந்தின்னு வச்சிருக்காங்க. என்னடா என்னை மறந்துட்டியாடா? டேய், நான் முன்னாடி உட்கார்ந்து எழுதல, நீ என்னை பார்த்து பார்த்தானே எழுதுவ. அடுத்தது என்னடான்னது, அடுத்தது அவ பேப்பரை பார்த்து தான் நான் எழுதியிருக்கேன். அடுத்து பெரிய குண்டு, இது யாருடா? யார? என் ஒய்ஃப. இது யாருடா? என் ஒய்ஃபு. பரவாயில்லையா? என்ன அரிசியா வாங்கிட்டு இருக்க? என்ன ஆகுன்னு நினைக்கிறியா? வீட்டுக்கு போனா என்ன ஆகுன்னு நினைக்கிறியா? உன் கூட படித்தவள்லாம் உன்னை வாடா போடான்னு தான் பேசுவாளோ? கேஷுவல் கான்வர்சேஷன். அதே மாதிரி பஞ்சாதியை சந்தேகப்படுறது. ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு காது கேட்கலையோன்னு சந்தேகம் வந்துருச்சு. அவனுக்கு ஒரு காது செவிப்பறை கொஞ்சம் கொஞ்சமாக திறன் இழந்துக்கிட்டு இருக்கோன்னு சந்தேகம். இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து போனோன்னு அதை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு போய் வாசலில் நின்றுருக்கான். 5:30 மணிக்கு வாசலில் நின்றுட்டு, பர்வதம், அவ பேர் பர்வதம், கொஞ்சம் குண்டா இருப்பா. பர்வதம், நைட்டு டின்னருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன செய்ய போற? பதிலே இல்லை. நம்ம நினைச்சது சரிதான், காது அவுட்டு. நடுக்கூடத்தில் போய் ஹாலில் போய் நின்னா, இன்னும் குரலை உயர்த்தி, டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, குரலை உயர்த்துறான். பர்வதம், இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன செய்யற? அந்த அம்மா அடுக்கலையில் தான் நிற்குது, ஒரு 20 அடி கூட இருக்காது. பதில் இல்லை. சரி, சுத்தமாக அவுட்டு. இந்த செவுட்டு போனத்தோட இனிமேல் நம்ம எப்படி வாழ்றது? நேர அடுக்கலைக்குள்ள கிச்சனுக்குள்ளே போய் அவ பின்னாடி நின்றுக்கிட்டு, பர்வதம், இன்னைக்கு ராத்திரி என்ன சாப்பாடு செய்ய போறேன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு பதிலும் சொல்லாம காதுக்கு இது அவிஞ்சு போச்சா அப்படின்னு ஒன்று அவ திரும்பி சொல்லியிருக்கா, சப்பாத்தி குருமான்னு 5 தடவை சொல்லிட்டேன். என்ன பண்ண? யாருக்கு காது கேட்கல? இவளுக்கு கேட்கல. சப்பாத்தி குருமான்னு 5 தடவை சொல்லிட்டேன். இவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா? சார்? இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னா மனசை அழுக விட்டுட்டோம். இப்ப இப்படி சொல்லி நம்ம ஒரு நிறைவுக்கு வரலாம். குடும்பம் முதல் பயிற்சி களம். 2வது பயிற்சி களம் கோவில். கோவில் தான் நம்ம மனசை சுத்தப்படுத்த வேண்டிய இடம். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை விஸ்தாரமா பேசினா அது வேற வில்லங்கத்தில் போய் முடிஞ்சிடும். இன்னைக்கு இருக்க கோயில்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே பரிகார ஸ்தலங்களா இருக்குது, எல்லாமே பிக்னிக் சென்டரா இருக்குது. பில்கிரிமேஜுக்கு எவனுமே அங்கே போறதில்லை, பிக்னிக் மாதிரி போறாங்க. விவேகானந்தா, கன்னியாகுமரியில் விவேகானந்தா பாறைக்கு போற யாராவது ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்றோமா? தியானம் பண்ண இடம் தானே அது. சுவாமி உட்கார்ந்து தியானம் 3 நாள் தியானம் பண்ண இடங்க, தவம் இருந்த இடங்க. அங்க போனா போறவன்லாம் அங்க உட்காந்து தவம்ல இருக்கணும். அதுக்கு தானே விவேகானந்தா பாறை. அங்க போய் கடலை திங்கிறாங்க, அந்த பாரு போட்டுங்கிறாங்க, கப்பல் வருதுங்கிறாங்க. அதுக்காக விவேகானந்தர் அங்க போய் உட்காந்து எல்லாம் பிக்னிக் ஸ்பாட். அதில் கோயில் தோத்து போச்சு. குடும்பம் ரொம்ப முக்கியம், கோயில் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கல்விக்கூடங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் அறிவை வளர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்றோம். மூளையை கனமாக்குறதுக்கான கல்வி தான் இருக்கே ஒழிய மனசை சுத்தப்படுத்துற கல்வி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாம் சிலபஸ், ரிசல்ட் இதுதான். அதனாலதான் வாத்தியாருக்கு மரியாதை இல்லை. வாத்தியார் சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கிறார், ஆசிரியர் சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கிறார். அன்னைக்கு ஆச்சாரியருக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு ஆசிரியருக்கு இல்லை. அன்னைக்கு குருவுக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு ஆசிரியருக்கு இல்லை. ஏன் காரணம் என்ன? அன்னைக்கு குரு சிஷ்யனுடைய மனசுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அன்னைக்கு ஆச்சாரியர் சிஷ்யனுடைய மனதை பாதுகாத்தார். இன்னைக்கு இருக்க ஆசிரியருக்கு சிலபஸ் கவரிங் மட்டும்தான் நோக்கம். சம்பளம், சிலபஸ், சம்பளம், ரிசல்ட், சம்பளம், சிலபஸ், ரிசல்ட். இவ்வளவுதானே இன்னைக்கு எஜுகேஷன். இவ்வளவுதான்.
என்கிட்ட இருக்க 45 வயசு 45 பிள்ளைகளுடைய மனசுக்கு நான் தான் பொறுப்புன்னு எந்த வாத்தியாராவது நினைக்கிறாங்களா? இன்னைக்கு சுவாமி விவேகானந்தர் மேன் மேக்கிங் எஜுகேஷன், மனிதர்களை உருவாக்கக்கூடிய கல்வினார். மனிதர்களை உருவாக்கக்கூடிய கல்வி எங்க இருக்குது? இன்னைக்கு மனசை பாதுகாக்கக்கூடிய கல்வி எங்க இருக்குது? யோசிச்சு பாருங்க. வாத்தியாரை கேலி பண்றவன் தான் அதிகமா இருக்கும். நான் உயிரை கொடுத்து பாடம் நடத்திட்டு கேன்டீனில் டீ குடிக்க போறேன், ஏன்னா என் கிளாஸ்ல பாடம் கேட்ட 2 பயிலுவ முன்னாடி போறான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் என்னைய பத்தி கமெண்ட் அடிக்கிறான். ஒருத்தன் சொல்றான், ஏன் மாப்பிள்ள இந்த ராமச்சந்திரனை நினைச்சா பாவமா இல்லை, நான் பாடம் நடத்திட்டு வரேன், என்னை பார்த்து பரிதாபப்படுறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், உண்மையிலே பாவமா இருக்கு மாப்பிள்ள, யார் பெத்த பிள்ளையோ? நான் யார் பெத்த, அடுத்த வரியை கேளுங்கயா, அதிர்ந்து போவீங்க. என் காது கூட கேட்டேன், யார் பெத்த பிள்ளையோ, ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன கத்துறாயா? பாடம் நடத்துறது ஒரு ஜான் வயிற்றுக்கு கத்துறதான். புரியுதா எப்படி ஆயிப்போச்சுன்னு? ஆசிரியர்களுடைய மனங்களும் நல்லா இல்ல, படிக்கிற மாணவர்களுடைய மனங்களும் நல்லா இல்ல, கல்வி கூடங்களை நடத்தக்கூடிய நிர்வாகங்களுடைய மனமும் நல்லா இல்ல, நடத்துறவனும் நல்லா இல்ல, பாடம் நடத்துறவனும் நல்லா இல்ல, பாடம் படிக்கிறவனும் நல்லா இல்ல, யாரு மனசும் நல்லா இல்ல. அப்ப கல்வி பயிற்சி களமா இருக்க வேண்டிய கல்வி இன்னைக்கு தோத்து போச்சு. புரியுதுங்களா? மிகப்பெரிய செயற்கரிய காரியங்களை செய்வதற்கு தான் கல்வி உதவியா இருக்கணும். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாகாதார். கண்ணை டக்குன்னு எடுத்து அப்புறார் கண்ணப்ப நாயனார்னா எவ்வளவு பெரிய செயற்கரிய செயல். தாய் பிடிச்சுக்கிட தகப்பனார் குழந்தைய அறுக்கிறார்னா எவ்வளவு பெரிய செயல். காமத்துல பலகீனமா இருந்த திருநீலகண்டர் அவ சொன்ன ஒரு வார்த்தைக்காக, தீண்டுவீராயின் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னு மனைவி சொன்ன ஒரு வார்த்தைக்காக அன்னையிலிருந்து இனி யாரையுமே உண்மையும் யாரையுமே தீண்டுவதில்லை, எந்த பெண்ணையும் தீண்டுவதில்லைன்னு முடிவெடுத்தாரு திருநீலகண்டர். எவ்வளவு பெரிய செயல். இந்த செயலுக்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமா? சிவபக்தி. அந்த சிவபக்தி கொடுத்த திட மனசு. அப்ப திட மனசை சிவபக்தி கொடுத்ததுன்னா கண்ணை எடுத்து அப்பலாம், காமத்தை விடலாம், சூத விடலாம், குடிய விடலாம், குழந்தைய அறுத்து சமைச்சு படைக்கலாம். இப்படி ஒரு செயற்கரிய செயல்களை செய்வதற்கு சொல்லிக் கொடுக்கணும் கல்விங்கிறது. அதுக்கு நல்லபடியா மனசை பார்த்து சார். சாதாரணமான பாப்பா பாட்டில் சொல்லி கொடுத்தான் சார் மனித நேயத்தை. யாரு? பாரதி. சாதாரணமான பாப்பா பாட்டு. கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா. எவ்வளவு பெரிய எஜுகேஷன் தெரியுமா? அது மனசை நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கான கல்வி சார் அது. அதை பாப்பாக்களுக்குள்ள பாட்டுன்னு ஒதுக்கிட்டான் எல்லாரும். பாப்பாக்களும் படிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா, எத்தி திருடும் அந்த காக்கை, திருட்டு காக்கா, எத்தி திருடும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா. இதாங்க நல்லபடியா மனசை பார்த்துக்கிறது. என் வடையை திருடிட்டு போயிட்டா கூட அந்த பாவம் அந்த காக்காக்கு எவ்வளவு பசிக்குதோன்னு நினைக்கிறது தான் நல்ல மனசு. நாசமா போற காக்கா என்கிட்ட இருந்த வடையை திருடிட்டு போயிருச்சேன்னு நினைச்சா அது நல்ல மனசு இல்லை. புரியுதுங்களா? எத்தி திருடும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. வாளை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசுமிக நல்லதடி பாப்பா. எவ்வளவு பெரிய செய்திகள் சார். சின்ன சின்ன வார்த்தைகள் எவ்வளவு பெரிய செய்திகள். இந்த பாப்பா பாட்டினுடைய முழு நோக்கம் என்ன தெரியுமா பெரியவர்களே? சின்ன குழந்தைகளுடைய மனசை பக்குவப்படுத்துறது தான். சின்ன குழந்தையா இருக்கையிலேயே மனசை பக்குவப்படுத்திட்டோம்னா அந்த குழந்தைங்க பெருசா வர்ற போது நோபல் பர்சனாலிட்டிஸ், உன்னதமான மனிதர்களாக வருவார்கள். அந்த உன்னதமான மனிதர்களாக வருவதற்கு அடிப்படையானது மனசு. அந்த மனசை சின்ன வயசுல இருந்தே மைண்ட் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு என்னென்னமோ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறான், பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறான், அக்ரிகல்ச்சருங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். மைண்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சு.
இந்த மனசு நல்லபடியா இருந்துன்னு சொன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் வரும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ்னா என்ன? எதையுமே நல்லபடியா பார்க்கிற ஒரு பார்வை வரும். எதையும் தப்பா பார்க்க தோணாது. இப்ப நம்ம யாராவது ஒருத்தன் வந்து என்கிட்ட கருணை காட்டினான்னு வைங்களேன். இப்போ நான் இப்போ இறங்க போகிறேன், எனக்கு ஐயா சொன்ன மாதிரி உடல் நலம் இல்லை, ஆண்டவனுடைய அருளால் பிரச்சனை இல்லை. இப்போ இறங்க போகிறேன், இறங்கையில் அந்த அண்ணாத்துக்கு லேசாக தடுமாறுறேன். உடனே அவர் எந்திரிச்சு வந்து என் கையை பிடிக்கிறாருன்னு வைங்களேன், கீழே விழுந்துடாமல் பிடிக்கிறாருன்னு வைங்களேன். என் மனநிலை ஒழுங்கான மனநிலையாக இருந்தால், நான் மனசை நல்லபடியாக பார்த்துக்கிட்டவனாக இருந்தால், ரொம்ப நன்றி ஐயா, என் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுறீங்களே, ரொம்ப நன்றின்னு சொல்லணும். மனநிலை சரியில்லைன்னா என்ன தோணும் தெரியுமா? நான் விளையில இந்த ஆள் ஏன் துடிக்கிறான், ஒருவேளை கையை பிடிச்சி காப்பாற்றிட்டு 1000 ரூபா கேட்பானோ, விளங்குமா? யாராவது ஒருத்தன் அன்பு காட்டினானா, இன்னைக்கு அன்பு காட்டுறான், நாளைக்கு காட்டுவானோ மாட்டானோ? பாசிட்டிவா நினைக்காம எல்லாத்தையுமே நெகட்டிவாவே நினைக்கிறது, எதிர்மறையாவே நினைக்கிறது. அதுக்கு காரணம் மனநிலை. அந்த மனநிலையை சரியா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா வேணா சார், இப்படி சொல்லி நான் நிறைவு பண்றேன். இங்க பாருங்களேன், சின்னதா ஒரு நோய், மனசு தெளிவா இருக்கு. மூணு இது சொல்றேன். சின்னதா ஒரு நோய், லேசா தலைவலிக்குது அப்படி வச்சுங்களேன், லேசா தலைவலிக்குது, மனசு தெளிவா இருக்குது. பெருசா ஒரு நோய், மனசு தெளிவா இருக்குது. நோயே இல்லை, மனசு தெளிவா இல்லை. எந்த கேட்டகரி அவதிப்படும்? எத்தனாவது கேட்டகரி? 3வது கேட்டகரி தான் அவதிப்படும். நோயே இல்லை, உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, ஆனா மனசு நல்லபடியா இல்லை. என்னென்னமோ செய்யற மாதிரிலாம் தோணும். யாரை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கும், யாரை பார்த்தாலும் எரிச்சல் வரும், யாராவது ஏதாவது கேட்டா கோபம் வரும். அப்ப சின்ன நோய் மனசு தெளிவா இருக்கு, பெரிய நோய் மனசு தெளிவா இருக்கு, பிரச்சனை இல்லை. நோயே இல்லை, மனசு தெளிவா இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் நிம்மதியோ நிறைவோ அமைதியோ எதுவுமே இருக்காது பெரியோர்களே. ஆகவே இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். மிருகங்களுக்கு அறிவு உண்டு, ஆனா மனசு கிடையாது. மிருகங்களுக்கு மனசு உண்டா? கிடையாது. ஆனா அறிவு உண்டு. 6 அறிவு, 5 அறிவு. நமக்கு 6 அறிவு, 5 அறிவு, 5 அறிவு ஜீவன், ஓரறிவு ஜீவன் இருக்குது. ஆனா மனசு கிடையாது. ஏன் நம்ம மனிதன் சொல்றான்? மனசு இருக்கிறவன் தான் மனுஷன். ஆனா மனசே இல்லாத எந்த நாயையாவது பார்த்து நீ எல்லாம் ஒரு நாயான்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கியாமா? எந்த நாயையாவது பார்த்து நீ எல்லாம் ஒரு நாய், உனக்கெல்லாம் ஒரு குறைப்பு சத்தம் வவ்வுன்னு கேட்டிருக்கீங்களா? அதுக்கு மனசே கிடையாது. அறிவு இருக்கு, ஆனா மனசு கிடையாது. அறிவும் மனசும் உள்ள மனுஷனை பார்த்து தான், அறிவும் மனசும் உள்ள மனுஷனை பார்த்து தான் என்ன கேட்டுறான்? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, ஏய் நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவனடா நீ. அதுல என்ன ரொம்ப பெரிய கொடுமை, என்னை மாதிரி ஆசிரியராக எந்த வாத்தியாண்டா உனக்கு சொல்லி கொடுத்தான்? நான் இல்லையா செய்ய? இல்ல அவன் அயோக்கிய பயில இருந்தா அதுக்கு நான் இல்லையா செய்ய? அப்ப சொல்லி கொடுக்குறவன் ஒழுங்கா சொல்லி கொடுத்துருந்தா அவன் ஒழுங்கா இருந்துருப்பான்ங்கிறான். எந்த வாத்தியார்டா படிச்ச? எந்த ஸ்கூல் ராணி? எந்த வாத்தியார்ட்ட படிச்ச? விளங்குவா போற? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடாங்க. மனசு இல்லாத நாயை பார்த்து நீ எல்லாம் ஒரு நாயான்னு கேட்கறது இல்ல. ஆனா அறிவும் மனசு இருக்கிற மனுஷனை பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்டுறோமே, என்ன அர்த்தம் சார்? அப்ப நம்ம வாழ்க்கை முறையை எப்படி வச்சுக்கணும்னா, இந்த உலகம் என்னை பார்த்து நீலாம் ஒரு மனுஷனான்னு கேட்டக்கூடாது. மனுஷன்னா இவன் தான் மனுஷன்னு பேசணும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அந்த கண்ணதாசனுடைய வரியில என்ன அர்த்தம் தெரியுமா?
மாபெரும் சபைகளில் நீ நடந்தால்னா பெரிய உயரத்துக்கு போயிட்டான். அப்ப பெரிய உயரத்துக்கு போனா பண்பாடு குறையும்னு அர்த்தம். அதனாலதான் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உன்னை பாராட்டணும். ஆனா மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். பத்திரமாத்து தங்கம்யா, இவன் பத்திரமாத்து தங்கம்யா. எவ்வளவு உயர்ந்த பதவிக்கு போனாலும் மனுஷத்தன்மையோட பேசினாயா, மனுஷத்தன்மையோட நடந்துக்கிறாயா, இவன் பத்திரமாத்து தங்கம்யான்னு உலகம் பேசும். அருமை பெரியோர்களே, இனிமேல் எந்த நாயையும் சி நீலாம் ஒரு நாயான்னு கேட்டுறாது. ஏன்னா நாய் நாயாவே தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு பண்றேன். எங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாய் கிடந்தது, பொமரேனியன் நாய். அந்த பொமரேனியன் நாய்க்கு நல்ல காஸ்ட்லி பிஸ்கட்லாம் வாங்கி வச்சுட்டு, பால்லாம் சுண்டை காய்ச்சி வச்சுட்டு, தண்ணிலாம் வச்சுட்டு, ஒரு செயினில் கட்டி போட்டுட்டு, அந்த குடும்பத்தில் இருக்க 4 பேரும் திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. 3 நாள் கழிச்சு தான் திரும்பி வருவாங்க. அறிவு, மனிதனுடைய அறிவு என்ன தீர்மானித்தது? அந்த நாய்க்கு பசிக்கிற போது பிஸ்கட் போதும், அந்த நாய்க்கு தவிக்கிற போது பால் போதும், தண்ணீர் போதும் என்று தீர்மானித்து பாலும் தண்ணீரும் பிஸ்கட்டும் வைத்துவிட்டு குடும்பம் கிளம்பி போயிடுத்து. 7 மணி ஆச்சு, மாலையில் 8 மணி, இரவில் 8 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு. நாய் ஊழையிடுது சார், அழுது சார் நாய். இது நானும் என் மனைவியும் நிதர்சனமா பார்த்தது. நான் வேலை பார்த்த ஊர்ல சிவகாசியில் ராத்திரி 12 மணிக்கு கரெக்டா இருக்கா குரல்? இதுக்கெல்லாம் சேர்த்து தான் பென்ஷன் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? நீங்க இப்படிலாம் ஜமாளிச்சிருக்கோம், நாங்க வகுப்பை இப்படிலாம் ஜமாளிக்க போய் தான் பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அழுவுது. நான் இவள்கிட்ட கேட்டேன், மனைவிட்ட, ஏமா இந்த பக்கத்து விட்டு நாய் அழுவுதுன்னு. இவன் என் மனைவி சில நேரம் காஞ்சி பெரியவா மாதிரி மகா வாக்கியங்களை சொல்லிவிடுவா, பெரிய பகவான் மாதிரி சொல்லிவிடுவா. ஏமா இந்த பக்கத்து விட்டு நாய் அழுவுதுன்னு அவ ஒரு வாக்கியம் சொன்னா, சே ஒத்த நாயை வீட்டில் போட்டுட்டு 4 நாயும் போயிருச்சு. எவ்வளவு பெரிய வாக்கியம் சார், மகா வாக்கியம் சார். ஒத்த நாயை வீட்டில் போட்டுட்டு 4 நாய் ஊருக்கு போயிடுச்சு, அதான் அழுவுது. இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேங்க. கற்றறிந்த மனிதன், அறிவுள்ள மனிதன், விஞ்ஞானத்தில் ஊறிய மனிதன், விஞ்ஞானத்தில் வளர்ச்சி பெற்ற மனிதன், நாய்க்கு பசித்தால் பிஸ்கட்டும் தவித்தால் பாலும் போதும் என்று தீர்மானித்தான். ஆனால் 5 அறிவுள்ள அந்த ஜீவன், 5 அறிவுள்ள அந்த நாய், மனசே இல்லாத அந்த நாய், என்னுடைய எஜமானர்களே எனக்கு பிஸ்கட்டும் வேண்டாம், எனக்கு தண்ணீரும் வேண்டாம், எனக்கு பாலும் வேண்டாம், என்னை அன்போடு தடவி கொடுக்கிற உங்களுடைய அருகாமைதான் எனக்கு வேணும்னு அழுதுருக்கியா? ஒரு 5 அறிவு ஜீவன் அன்பை கேட்கிறது. ஒரு 5 அறிவு நாய் அன்பை, ஆதரவை கேட்கிறது. நாய்க்கு மனசு கிடையாது சார். மனசில்லாத நாயே அன்புக்கு ஏங்குதுன்னு சொன்னா, மனசுள்ள நாம எவ்வளவு அன்புக்கு ஏங்கணும், எவ்வளவு அன்பை செலுத்தணும், அன்பை கொடுத்து அன்பை வாங்கணும். இதை மட்டும் நீங்கள் யோசித்து கொண்டு இன்றைய சொற்பொழிவில் இதையே செய்தியாக எடுத்துக்கொண்டு மனசு உள்ள நாம அன்பை வளர்க்கணும். என பாரதி சொன்னபடி, அன்பில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம், அன்பில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம். இந்த வையம், இந்த உலகம் அன்பினில் தழைக்க வேண்டும். இந்த வையம், இந்த உலகம் அன்பினில் தழைக்க வேண்டும் என்றால் மனிதர்கள் அவருடைய மனசை நல்லபடியாக பார்த்து கொள்வது ஒன்றுதான் வழி என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.